ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல், அதாவது கிளைமேக்ஸ் இனி நிகழ்வுகள் அதெல்லாம் தேவையில்ல, அதெல்லாம் முடிஞ்சிச்சு, ஓரம் கட்டிடுவோம். கிளைமேக்ஸ் அரசியலோட அந்த 2026க்கான சட்டமன்ற தேர்தல் கிளைமேக்ஸ் காத்திருந்த நாளோட அந்த இதுக்கு கிளைமேக்ஸ்க்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஜட்ஜ்மெண்ட் டே. ஆமா, அது வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. தாவேகா ஜெயிச்சிருச்சு. பிஜேபி உள்ள வந்துருமே, என்ன பண்ண போறோம்? பிஜேபியை துரத்தி தான் அடிச்சிருக்காங்க. 30 நான் சொன்னேன்ல, 27 கொடுத்திருக்காரு, பிளஸ் 5 தமாகாவுக்கு சேர்த்து கொடுத்திருக்காருன்னு. இது எல்லாம் குழி தோண்டி புதைக்க வேண்டியதுன்னு தெளிவா அவரு ஒரு 40-45 ஜெயிச்சு அது குழி தோண்டி புதைச்சிட்டாரா. 32ல 31 வாஷ் அவுட். ஆமா, இதுக்கப்புறம் எங்க இருந்து வரும் பிஜேபி? எங்க இருந்து வராது. அங்க இருந்து அந்த 31 தாவேகாக்கு எழுதிருங்க. திமுக காங்கிரஸ்க்கு கொடுத்த ஒரு 27, அதுல ஒரு 20 கழிச்சு 5-6 கழிச்சீங்கன்னா அதுல ஒரு 20, 21, 22 கழிச்சு 42 சாலிடா தாரைவாத்து கொடுத்திருக்கு திராவிட கட்சிகள் தாவேகாக்கு. ஆமா, பிளஸ் சென்னையும் வேற கொடுத்திருக்காங்க. அது போக சென்னையும் கொடுத்திருக்காங்க. சென்னை அதாவது வலிச்சு எடுத்தா கூட ஏதாவது ஒரு 2 பருக்கையாவது அங்க இருக்கணும். இப்படி ஒரு வலி எப்படி வலிக்க முடியும்ன்றது அதுலயே நிறைய வலிச்சு காட்டிட்டு. அதுலயே நிறைய பேருக்கு திமுக காரங்களுக்கு பெரிய வருத்தம். துறைமுகம் ஜெயிச்சதா சேகர் பாபு ஜெயிச்சது பெரிய வருத்தமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. குளத்தூரே புட்டுக்கிட்டு போச்சு நட்டு. இவரு நாங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாரு, அது எங்க தலைவருக்கு அசிங்கம் இல்லையா? அவரு புள்ள ஜெயிக்கலாம், அது தப்பு கிடையாது. இவரு ஏன் ஜெயிக்கணும்? இவரு மட்டும் எப்படி ஜெயிச்சாரு? அப்ப பாத்தீங்களா சேகர் பாபு எவ்வளவு தரமான ஆளுன்னு. அவரு தொகுதியில ஒரு ஜெயிச்சுக்கிட்டாரு. ஆனா நான் பாத்துக்கிறேன் தலைவரே, நான் பாலாஜி கூட்டு டான்ஸ் எல்லாம் ஆட விட்டு வேடிக்கை பார்க்க விட்டுட்டு அவரு தொகுதியை விட்டாரு பாத்தீங்களா? ஆமா சார், பாவுங்க, இவரை நம்பி ஏமாத்திருக்காரு பாருங்க. ஸ்டாலினை ஜெயிச்சிருக்கலாம். யாரு? ஸ்டாலின் அவர்கள். அதான் தோக்கடிச்சுட்டாரு சேகர் பாபு. டான்ஸ் ஆட விட்டு வேடிக்கை பார்க்க விட்டுட்டு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு தலைவரே, சூப்பரா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு. பழைய ஆளுப்பா, உங்க ஏரியாக்கெல்லாம் கூட்டு போய் வியாபாரமே ஆகாத ஓட்டத்தை காலிய வியாபாரம் பார்த்து கடைசியில தலைவனியே விவசாயி எவரு என்னங்க டெல்டாக்காரனா போய் என்ன அது டெல்டாக்காரனா தான் ஜெயிச்சிருப்பாரு. அவரு உண்மையான டெல்டாக்காரனா தான் ஜெயிச்சிருப்பாரு. இல்ல, நீங்க ஏதோ திருப்பி சொல்றீங்க. இருந்தாலும் அவருக்கு ஒரு அபரிவிதமான ஒரு அன்பு சொல்லலாம் திமுகக்கு மேல. ஆமா, ஏன் இல்ல, நான் சொன்னேன், ஐயோ என்னங்க ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு, என்ன பண்ணாங்க? ஒன்றும் இல்லைங்க, திருவாரூர் தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ கேண்டிடேட்டை ரிசைன் பண்ணி வச்சுட்டு திருப்பி ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் நின்று ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போவாங்கன்னு கார்த்திக் அவர்களோட ஆசையா இருக்குதான். ஆசைலாம் இல்லைங்க, அப்படி நடக்கலாம், அப்படி கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அது நடக்காது. ஏன்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் அப்படியே ரிசைன் பண்ணா கூட உடனே எலெக்ஷன் வைக்க மாட்டாங்க, உங்க இஷ்டத்துக்குலாம் எலெக்ஷன் வைக்க மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க தாவேகாங்க. அங்க ஜெயிச்ச பூண்டி கலையாணன் 90,000 கிட்ட வந்திருக்காரு. அடுத்து இருந்த அந்த வேட்பாளர் 75,000 சில்லற வந்திருக்காரு. சோ இவ்வளவுதான் டிஃபரெண்ட். அடுத்து அதான் நீங்க தோக்க தானே போறீங்க, உங்களால ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லி அந்த இடத்துலயும் தோக்கடிச்சாலும் அது இன்னும் பெரிய அவமானமா மாறிடும். அதனால தோல்வியை ஒத்துக்கொண்டு மனப்பூர்வமா ஏத்துக்கிறது தான் வீரனுக்கு ஜகஜம். ஆமா, இதுதான் இதுல இருக்கக்கூடிய பொருள். ஆனா செய்க சேகர் பாபுவோட செய்க சும்மா தரமான செய்க. இப்ப நீங்க அவருக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க. யாருக்கு? சேகர் பாபு அவருக்கு விடணுங்க. ஏன்னா தலைவருக்கே ஃபயர் விட்டு வருவாரு. நீங்க அப்படின்னா நீங்க மக்கள் நீதி கமலஹாசன் ஆண்டவருக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். அவர்தான் அங்க போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணி. அது இல்ல, நல்ல வேலைடா எனக்கு நீங்க தரலாச்சிட்டு ரத்தங்கி செத்துருப்பேன்டா நானு. அத்தி தலைவன் அவனுக்கே அந்த அடி அடிக்கிறாங்கன்னா நம்மளாம் குறுக்க போயிருந்தா. சேகர் பாபு ஜெயிக்கிறதுக்கு கமலஹாசன் தான் காரணம். ராஜராஜ சோழன் சொன்னார்ல. ஆமா, அதனாலதான். இருந்தாலும் அந்த விஎஸ் பாபு அவர்கள் யாருங்க அவரு? என்ன நீங்க ஒரு கை இப்படி காட்டலாம், நாங்க 2 கை காட்டிட்டு வந்தோம்ல. விஎஸ் பாபு யாருங்க? அவரு பழைய திமுக கையே. அப்படியா? ஆமா, ஏதோ இது மாவட்ட செயலர் அவன் பொருள் எடுத்து அவனையே போடுறதுன்னு. ஆமா, அவர் சொல்றாரு, நீங்கள் திமுகவில் இருந்து உங்களை வெளியேற்றப்பட்டுள்ள பிறகு நான் வெளியேறின பிறகு அப்படிலாம் நீ பேசக்கூடாது. அதுதான். ஆனா இந்த மாதிரி ஒரு 4-5 மூத்த அமைச்சர்கள்லாம் இருந்தாதான் தாவேகாக்கும் நல்லா இருக்கும், ஃபன்னா இருக்கும், கவுண்டர் போடுறதுக்குலாம் நல்லா இருக்கும். பிள்ளைங்க எல்லாம் வேற இருக்குதுங்க, 25, 26, 30, 32 பிள்ளைங்க இருக்குதுங்க. அதனால ஃபன்னா இருக்கும். ஐ பெரியசாமி, சேகர் பாபு, ரகுபதி, சிவசங்கர், இவங்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி நிப்பாங்க. ஏய் அப்படின்னு ஏய்லாம் பேசுவேன். சபாநாயகர் லெப்ட் பாண்டி அதான் ஏயா போறான் அவனை. இல்ல, அந்த சட்டசபை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். இப்பவே தனியா போய் சிக்கலான்னு பார்த்தாங்க சபையில பிரேமலதா
ஜபிச்சு விட்டாங்களேப்பா துறந்து. வச்சே இளந்தலைவர் தோத்துட்டாருங்க. இளந்தலைவர் அவர் எங்கேயாவது பேண்ட் போட்டுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. எங்கதான்ப்பா பேண்ட்? இந்த ஊர்ல முதல்ல அரசியல்ல பேண்ட் போட்டுருக்காரு. நான் இப்ப போய் கேட்க வேண்டியதானே, இன்னைக்கு ஒரு சின்ன பையன் ஜெயிக்க கூடாதா? அது கூட உங்களால முடியல. ஏன்னா இப்ப கேட்க வேண்டியதானே. கூடாது. ஏமா தலைவரே இங்க வச்சிருக்காங்கம்மா. சண்டைக்கோழி படம் பாத்திருக்கீங்களா? அதுல ஒரு போன் வரும்ல, இந்த மாதிரி அடிச்சுட்டாங்களா, தம்பி மேல எதுவும் கை வச்சிருக்கல, அடிச்சதே அண்ணனா தான்டா. அந்த மாதிரி வந்து இல்லையே இந்த விஷால் படத்துல இந்த பஸ்ஸுக்குள்ள அதுதாங்க சண்டைக்கோழி. அதுதான் அடிச்சோன்னு யார் போறது, யாரு கைக்கு வச்சிருலையே, அடிச்சதே அவர்தான். அடிச்சதே வேண்டாம் அண்ணனுக்கு, அடிச்சதே அண்ணனா வேண்டா, ஏன்டா அவமானப்படுத்துறீங்க? இருந்தாலும் திமுகவுக்கு நம்ம நிறைய நன்றிகள் சொல்லியே ஆகணும். இல்லை நிறைய விஷயம்லாம் இருக்குது. இருந்தாலும் என்ன சொல்லணும்னா ஒரு முக்கியமான ஒருத்தவங்க வந்து வேற சொல்லி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிடுறேன். ஏன் இந்த தோல்விக்கு காரணம்? முதல் காரணம் ஆணவம். ஆணவம். ஆணவம்னா நாங்க தான், எங்களை தாண்டி எதுவும் கிடையாது, திராவிட மாடல், நாங்க தான் எல்லாமே செய்வோம், நாங்க தான் சிறுபான்மையினர் காவலன், முஸ்லீம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் காவலன், கிறிஸ்தவர்களுக்கு நாங்க தான் காவலன்ற மாதிரியான அந்த நம்பிக்கை, நாங்க தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது, சினிமால இருந்து ஒருத்தன் வரும்போது அவனை வந்து சினிமாக்காரன் அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள வந்து மடைமாற்ற பாக்குறது. மூணாவது, வாரிசு அரசியல். அதாவது அடுத்து 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 அதாவது அதை நார்மலைஸ் பண்ண பாக்குறது. குடும்பமே அதான் வாரிசு அரசியல்ல குடும்ப அரசியல். ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இறக்கி மகன் மருமகன் பொண்ணு, அதாவது பேக்ரவுண்ட்ல வேலை செய்யறவங்க வேற, ஃப்ரண்ட்ல வந்து வேலை செய்யறவங்க தான் நமக்கு தெரியும், பேக்ரவுண்ட்ல வேலை செய்யறவங்க எங்க பண்ணாலும் இவங்களோட வைஃபோட தம்பி குழந்தைனாரு எல்லாத்தையும் போடு, எல்லாரையும் வந்து கொண்டு வந்தது. அப்புறம் வந்து பையனை பேரனை உடனே இப்பவே வந்து இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வர்றது அப்படின்னு, இதெல்லாம் மிக முக்கியமான காரணம். அதுக்கும் மேல விளம்பரம் பண்றோமோ இல்லையோ, விளம்பரம் விளம்பரம் விளம்பரம். அதுவும் கடைசியா அந்த போட்ட தேர்தலுக்கு போட்ட விளம்பரம் இருக்குல்ல, உச்ச கட்டம். இதை தாண்டி கூட்டணி கட்சிகள் 21 கட்சி 26 கட்சியை கூட்டணி வச்சா, இந்த 26 கட்சி வந்துட்டா எல்லாமே ஆட் ஆன் வேல்யூ ஆயிடுமா? எப்படி ஆகும் ஆட் ஆன் வேல்யூ? குடும்பஸ்தன் என்னப்பா போயிடுச்சு தம்பி, சில்வர் ஜூப்ளி அடிக்கணும், நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி, ஸ்வீப் பண்ணுவீங்க, நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. 201 இல்ல இல்ல, அதாவது விஜய் வெறும் வந்து வாக்குகளை வந்து ஸ்பிளிட் பண்ணுவாரு அப்படின்னா, அவரு ஸ்பிளிட் பண்ணிட்டு போயிட்டாருப்பா அவங்கள அப்படின்ற. சாரி சார், ஸ்பிளிட் ஆயிடுச்சு தெரியுதுப்பா நண்பன், சாரி சார் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. அது சத்யராஜுக்கும் வருந்தோம், அப்பவே சத்யராஜுக்கு ஸ்பிளிட் பண்ணிருக்காரு பாத்தீங்களா? அன்றே கணித்தாரு விஜய் சொல்லியிருக்காங்க. எல்லாமே மிக முக்கியமான காரணம். அதை தாண்டி விளம்பரம் நம்ம அப்படின்ற ஒரு போக்கு. ரெண்டாவது, எதையுமே வந்து காது கொடுத்து நாங்க கேட்க மாட்டோம். யாராவது எதிர்த்து பேசுறாங்கன்னா, இப்ப சவுக்கு சங்கர் வச்சுக்கோமே, சவுக்கு சங்கர் ஏதாவது அதீதமா பேசுற விஷயங்கள் தாண்டி அவர் சொல்ல வர விஷயம் என்ன நடக்குதுன்றதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். அவர் வீட்டுல கொண்டு போய் வந்து நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம், அதுக்கு கூட்டணி கட்சிக்காரன் பண்ணுவோம், அதை நாங்க ஏத்துப்போம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீபெரும்புத்தூர்ல இன்னைக்கு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமே அதிகாரிகள் தான் ஆள்றது, அதிகாரிகள் தான் வந்து சொல்றது, நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லுங்க, கெட்டதை சொல்லாதீங்க, அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டோம், அப்படி இப்படின்னு என்னென்னவோ பண்ணி இன்னைக்கு அந்த கட்சியுடைய தலைவரும் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரும் தோக்குற அளவுக்கு நடந்ததே இல்லை. வரலாற்றிலே இப்படி ஒரு அசிங்கம் நடந்ததே கிடையாது, அவமானம் நடந்ததே கிடையாது. அதாவது தோல்வி இயல்புதான். ஒரு இன்னைக்கு தாவே காட்சிக்கு வந்திருக்கு, நாளைக்கு தோக்கலாம். இன்னைக்கு திமுக தோத்து இருக்குது, நாளைக்கு ஜெயிக்கலாம். இன்னைக்கு அதிமுக தோத்து இருக்குது, நாளைக்கு ஜெயிக்கலாம். அது இல்ல விஷயம். யாரு தோக்குறாங்கன்றது இருக்கு. எடப்பாடி ஜெயிக்கிறாரு, மு.க. ஸ்டாலின் தோக்குறாரு, காட்பாடியில இவரு தோக்குறாரு, ஒரு தோப்பாருன்றது உலகத்துக்கே தெரியும். ஆனா தெரிஞ்சே நீங்க கொடுத்தீங்க, வயசாயிருச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஒதுங்கணும்ன்ற எண்ணமே கிடையாது. இந்த அரசியலை விட்டு வரைக்கும் நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது. அதுல மட்டும் குறியா இருந்தாங்க, அது எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும் வச்சிடணும்னு, அதுல வந்து முடிஞ்சு போச்சு. சோ இது எல்லாம் இந்த கூட்டணி கட்சிகள் வாய் மூடி மௌனியா இருந்தாங்கல்ல, கொஞ்சமாவது எதிர்த்து பேசியிருந்தா அந்த அந்த கூட்டணி தலைமை வைக்கிற கட்சிக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம தப்பு பண்றோம், இவங்களாம் எதிர்த்து பேசுறோம், நம்ம கூட இருக்கிறவங்களே தப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு அவங்களையும் அமைதிப்படுத்துறது, சாந்தப்படுத்துறது, எதையாவது கொண்டு அமைதியா இருங்க அப்படின்னு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை நம்ம பக்கம் இழுத்துக்கிறது. அவங்க திமுக காரங்களோட பயங்கரமா பேசுவாங்க. எவன் திமுக காரனே உங்களால கண்டுபிடிக்க முடியாது, முடிஞ்சா கண்டுபிடின்னு அந்த மாதிரில வரும்ல,
இது யாருன்னு கண்டுபிடி, விசிகாவா திமுகவான்னு கண்டுபிடி பார்ப்போம். நான் என்ன இது திமுக தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு மக்கள் கொடுத்த சரியான பாடம்னு மைண்ட்லயே வச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஓகே அப்படியா, சரி பண்ணுங்க. அந்த நாள் நாங்க தான் திராவிட மாடல், ஓஹோ அப்படியா, ரைட். நாங்க தான் 2.0, அப்படியா, ஓகே. அதிமுகவுக்கு இது நாங்க தானே, அதிமுகவா, சரி ஓகே ஓகே இருக்கட்டும் இருக்கட்டும். எங்களுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, ஆமா பார்த்தோமே 2வது இடத்துக்கு. காலையில இருந்து உங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டியே. அந்த இப்பவும் பாத்துட்டு இருக்கோம், அந்த 100ல இருந்து தாவேகா கொஞ்சம் கூட இறங்கல. அதுல அது போனதுக்கு அப்புறம் அதுல இருந்து 105, 107, 108 இருந்துச்சு. அப்படியே இந்த 106, 107ல இருந்து 100 தாண்டிட்டாங்க. 103 ஜெயிச்சிட்டாங்க, 107, 103 ஜெயிச்சிட்டாங்க, 4 முன்னிலையில இருக்கு. பட் இந்த அன்எக்ஸ்பெக்டட் வந்து மறுபடியும் டிஎம்கே வந்து இதுவா வந்தது, ஆப்போசிஷனா வந்தது. அந்த இடத்துல மறுபடியும் ஏடிஎம்கே கோட்டையை விட்டுருச்சு. ஆனா பாருங்க, அங்க ஜெயிக்கிறாங்க, தலைவர் தோக்குறாரு. இங்க இவங்க தோக்குறாங்க, ஆனா தலைவர் ஜெயிக்கிறாங்க. சோ இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போகுது, விஜய் யார கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாரு, ஏன்னா அவருக்கு பெரும்பான்மை வரல, அவர் வந்து ஒரு 106, 107 தான் ஜெயிச்சிருக்காருன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது அடுத்தடுத்த நிகழ்வுகள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நாளைக்கு பிறகு தெரியாது. எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க. மோடி சொல்லிட்டாரு, ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, ஜெகன்மோகன் ரெட்டி வாழ்த்து சொல்லிட்டாரு, சந்திரபாபு நாயுடு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிட்டாரு. அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் விஜய் தான் ஆட்சி அமைக்க போறாரு. கமலஹாசன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லக்கூடாது, வாழ்த்து சொல்லிட்டு ஸ்டாலின் வெல்வார், மீண்டும் வருவார். இதெல்லாம் திரும்ப மாட்டல, நீ இன்னும் திரும்ப மாட்டல. தோல்விக்கு காரணமே நீங்க தான், முக்கிய காரணமே நீங்க தான். எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ என்ன எனக்கு ஒரு இதுனா, தாவேகா விஜய் அப்படின்ற ஒரு வார்த்தைய கொஞ்சம் கூட திமுக அந்த கட்சியோ தலைமையோ பெருசா யூஸ் பண்ணாதப்போ இப்படி ஒரு செய்கை நடந்திருக்கே, இதுக்கு மேல திருப்பி தாவேகா விஜய் அவர்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்லிதான் ஆகணும். இன்னமும் நீங்க வந்து எங்களுக்கும் புறநானூருக்கும் தான் பிரச்சனை, எங்களுக்கும் அகநானூருக்கும் தான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் பிரச்சனை. இனிமே பிரச்சனை உங்களுக்கும் விஜய்க்கும் தான். விஜய் தான் ஆளுங்கட்சி. 35% மேல எம்ஜிஆர் பண்ணாத ரெக்கார்டு. எம்ஜிஆர் 1977 அவரே 30% வாங்கியிருக்காரு 4 கார்னர் ஃபைட்ல. ஆனா அவர் 130 சீட்டு ஜெயிச்சாரு. ஆனா அதே 4 கார்னர் ஃபைட்ல விஜய் 107 ஜெயிக்கிறாரு. ஆனா பர்சன்டேஜ் 35 தாண்டி இருக்கு. சோ அது இப்ப எம்ஜிஆரை விட தி பெஸ்டா ரெக்கார்ட் பண்றாரு விஜய். சோலோவா இல்லாம நீங்க எல்லாம் சேர்த்து பேசுனா 71, அதான் நீங்க எல்லாம் சேர்த்து 71, 55 மெரிட்ல வந்திருக்கேன். கேஜிஎஃப்ல சொல்லுவே மெரிட்ல வந்திருக்கேன். 107. எனக்கு இது சொல்லும் போதுதான் கமல் அவர்கள் சொன்னார்ல, அப்போ இது இல்லாத அரசியல் வந்து இருக்காதுன்னா இந்தியா தமிழ்நாட்டுல இருக்காது, இந்தியாலேயே இருக்காது. எது இல்லாத அரசியல்? அவர் ஏதோ சொல்லுவாரு, சாதி இல்லாத அரசியல் எல்லாம் ஏதோ ஒரு கட்சி சொல்லுங்க அப்படின்றப்போ இது மாதிரி இங்க இல்லை இந்தியாலே இருக்காருன்னு ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. அந்த மாதிரி கூட்டணி இல்லாம ஒரு கட்சியால தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கவே முடியாதுன்னு ரொம்ப கான்பிடென்ட்டா இருமாப்போட சுத்திட்டு இருந்தாங்க. இல்ல அதுதான் சொல்றேனே, உங்களுக்கு இந்த கூட்டணி எல்லாரையும் நம்ம சேர்த்துக்கிட்டா நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம பர்சன்டேஜ் அது அப்படி ஆகாதுல்ல. உங்களுக்கு பிடிக்காதவங்க, இந்த மக்கள் விரும்பாதவங்க எல்லாம் நீங்க தேமுதிகவெல்லாம் சேர்த்துக்கிட்டு அப்புறம் பேச விடாம விடுதலை சிறுத்தைகளை பண்ணிட்டு காங்கிரஸை பண்ணிட்டு, காங்கிரஸ் தான் வெளியே போதும் துடிக்குது, அதை நீங்க இழுத்து வச்சுப்பேன்னு சொல்லி இவ்வளவு பண்ணதுக்கு காரணமே இந்த தோல்விதான் வந்து மிக முக்கியமான காரணம். இப்பதான் தோணுது காங்கிரஸ் வராம இருக்கிற வரைக்கும் நல்லது. இல்ல வந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. ஆனா இங்க வந்திருந்தா அந்த காம்பினேஷன் மாறி இருக்கும். அந்த காம்பினேஷனே மக்கள் லைக் பண்ணாங்க. இல்ல அப்படி இருந்தாலுமே அந்த விசில்ன்ற ஒரு இதை எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்றப்போ இது ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம போய் பட் இருந்திருக்கலாம். பட் இது எனக்கு தெரிஞ்சு அது 107ன்றது நின்றுக்காது, இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இல்ல அந்த ஒரு மாசம் ஒரு 60 எல்லாம் சீட்டு கொடுத்திருந்து 60 கொடுத்திருப்பாரான்றது தெரியல. இல்ல அந்த டாக் தானே 40 கொடுத்திருக்கலாம். 40 கொடுத்திருந்து அதுல கொஞ்சமா நிப்பாட்டி இல்ல அப்படி இல்ல, இந்த 40 கொடுத்திருந்தா தோத்துருப்பாங்க அப்படி கிடையாது. அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால தான் தோக்குறாங்க அவங்க. ஏன்னா விஜய் வேற சொல்லிட்டாரு, காங்கிரஸே நம்ம கூட தான் இருக்குது, உண்மையான காங்கிரஸ் நம்ம கூட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது அவங்களே சமிக்கைகள்லாம் கொடுத்துட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி இது போடுறது, விசில் போடுறது அப்படி எல்லா சமிக்கையும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே அந்த கூட்டணி நீடிக்காதுங்க. இதுக்கு மேல நீடிச்சா அது கூட்டணியே கிடையாதுங்க. திருச்சி வேலுச்சாமி அவர்கள் காங்கிரஸ்குள்ளேயே வந்து திமுக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு இதுதான் மெயின். இப்போ ஒரு 107 வந்துட்டாரு, இன்னும் ஒரு 11 தேவைப்படுது, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவுன்றது வந்துடும். என்ன தம்பி நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்களை போய் நீ தான் வேற மாதிரி பேசுனீ, அதை விடுங்க வாங்க நம்ம பாத்துக்கலாம் சொல்லி வந்துருவாங்க. 3 நாள் இருந்தா திரும்பினா அவங்க எல்லாமே வர மாதிரி இருக்கும். ஒண்ணு வச்சுக்கிட்டு எங்க வருது யாரு? விசிகாலாம் வராது. சொல்றது காங்கிரஸ். விசிகா வந்தாலும் இப்போதைக்கு ஒண்ணும் வேலை கிடையாது. ஒரு சீட் வச்சுட்டு அவரு என்ன பண்ண போறாரு? ஏண்டா ஒரு செருப்பு வச்சு நீ என்னடா பண்ணுவ, ஒரு ஷூ வச்சு நான் என்னடா பண்ணுவேன்ற மாதிரி
காங்கிரஸ் வரும், மற்ற கட்சிகள் பாமக அந்த மாதிரி ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உலகத்தரத்துல விஜய் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய அவமானம். என்னடா இது, என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நகர்ந்துருக்கு. ரெண்டாவது இன்னொன்னு பார்த்தா ஓவர் முட்டு கொடுத்தாங்க நிறைய பேர், அத பத்திரிகையாளர்கள்ன்ற பேர்ல வந்து. அதுதாங்க இவங்களோட பலவீனமே. யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டுக்கிறது. அந்த நிறுவனம் வச்சு அந்த நிறுவனத்தின் மூலியமா பேமெண்ட்டை போட்டு நம்ம பக்கமே வச்சிருக்கிறது. சும்மா சேனலை விட்டு வெளியே போறாங்களா, டக்குனு தூக்கி உள்ள போடு. நம்ம ஆளுங்களை அரசியல் விமர்சகரை தூக்கி அவனை தூக்கி உள்ள போடு, அவனை தூக்கி பத்திரிகையாளராக வச்சுக்க, அவங்க கடைசி வரைக்கும் நமக்கு ஏதாவது வேலை செய்வோம். இப்படியே பண்ணி இதெல்லாம் வந்து கொண்டு வந்தோம்னா மக்கள் நம்பிடுவாங்க, எல்லாமே ஆதரவா இருக்காங்க. இன்னைக்கு அந்த கட்சியோட தலைவரையே தோக்கடிச்சு மக்கள் அவங்களோட எதிர்ப்பை காட்டியிருக்காங்க. இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்டாலின் தோத்துட்டாருன்றது இல்ல, மக்கள் எங்க அடிக்கணுமோ அங்க கரெக்டா அடிச்சு மக்கள் தோக்க வச்சிருக்காங்க. இல்லனா விஎஸ் பாபு ஜெயிக்க வேண்டிய அவசியம் மக்களுக்கு என்ன இருக்கு? ஆனா இன்னும் அவங்க திருந்தின மாதிரியே தெரியலையே. அவன் திருந்த மாட்டாமாமா, அவன் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டான். நம்ம இன்னும் மெயினான டாபிக் முன்னாடி போன இந்த ஒரு கொசுர்லாம் இருக்குது பாத்தீங்களா, அந்த கொசுர்லாம் அடிச்சு, கொசுறு கூட கிடையாது, கொசு அடிச்சு மிதிச்சுட்டு போயிடலாம். உங்க தானே தலைவி தான் ஜல்லிக்கட்டு நாயகி. அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன், ரொம்ப நாள் எல்லாரும் கமெண்ட்ஸ்ல. ஆமா, அந்த 4ஆம் தேதி ஒரு ரகசியம் சொல்றேன்னார்ல, சொல்லுங்க. பெரிய ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது நீங்க விஜய் ஃபேன் கிடையாது. ஆமா, கரெக்டா? ஆமா. இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல பாக்குறவங்க யாரும் விஜய் ஃபேன் கிடையாது. எல்லாருமே வந்து விஜயோடைய தொண்டர்கள், ஆதரவாளர்கள் அப்படி மாறிட்டாங்க. ஆனா நான் தம்மாத்தூன்ல இருந்தே விஜய் ஃபேன், இத்தனோன்ல இருந்தே விஜய் ஃபேன். இதுதான் தெரியுமே எங்களுக்கு. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. எக்ஸ்போசைட்டிங்க கார்த்தினி. இருங்க நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆசை எனக்கு இருக்காதா? அதாவது நான் வந்து எப்பன்னா, நான் தேவா படம் பார்த்தேன் பாருங்க, அந்த காலத்துல இருந்தே ரசிக்கேன். அதாவது இந்த போக்கிரி பார்த்து கில்லி பார்த்து ஆனவன் கிடையாது, தேவா படம் பார்த்து ஒரு கடிதம் எழுதினேன் இருக்குல்ல, 4 படம் பார்த்து ரசிகர் ஆனவன் இல்ல, அப்பத்துல இருந்தே ஆனதுனால. சோ இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்மளோட விருப்பத்தை சொல்ல முடியாதுல்ல, அதனாலதான் நான் வந்து இல்லங்க. இப்ப மட்டும் என்ன வாய் திறந்து வந்திருக்கேன், தாவேக்கா ஜெயிச்சிச்சுன்னு உங்களுக்கு வந்து. ஆமா, கொம்பு முளைக்கல. இது எப்படி கொம்பு முளைக்கும் எனக்கு புரியலையே. இதுக்கும் கொம்பு முளைக்கிறதுக்கு என்ன? ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லணும். ஏங்க நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆதரவு கொடுக்கறவங்க இல்ல, நான் ஆதரவே கொடுக்கலையே. நான் கொடுத்தேன்ல, நீங்க கொடுங்க. நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, நான் என்ன பண்றது? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாரும் ஒரு மனசா நாங்க யோசிக்கும் போது இல்ல, ஒரே நிமிஷம். ஜோ வந்து ஆரம்பத்துல இருந்தே டிவிக்கே ஜெயிக்கணும் விஜய், ஏன்னா அந்த கிரெடிட் அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு, கொடுக்கலனாலும் மனசு கஷ்டப்படுறது. அதனால நான் வந்து விஜய் ஜெயிப்பாருலாம் நான் எதிர்பார்த்தேன். விஜய் வந்து விஜய் ஜெயிப்பாருன்னு எதிர்பார்த்தேன், ஒரு 25% வரும் எதிர்பார்த்தேன். ஆனா அவர் ஆரம்பத்துல இருந்தே விஜய் ஜெயிக்கணும்னு முட்டி போட்டு வேளாங்கண்ணி வரைக்கும் போயிட்டு வந்துருன்றதுனால அந்த கிரெடிட் அவர்கிட்ட கொடுத்துருங்க. திமுகவுக்கு வந்து விசிக திருமணம் எல்லாம் கொடுத்து வாங்காத முட்டு நம்ம 6 மாசமா கொடுத்து முதுகெல்லாம் புண்ணா போயிருக்கு, அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இல்லங்க, அதுதான் சொல்றேன். இப்ப நான் வந்து விஜய் இன்னமும் நான் ஆதரவு எல்லாம் தெரிவிக்கலையே, அந்த கட்சி ஜெயிச்சிருச்சு. நான் சொல்றது திருந்த மாட்டாங்க பண்ணதுதாங்க நான் சொல்றேன். இப்ப என்ன உங்களுக்கு என்ன, இப்ப நான் விஜய் தான் அடுத்து இனிமே எல்லாமே அவசியம் கிடையாது, அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்பயும் சொல்றேன், அவர் ஒரு ஆளுங்கட்சியா வந்திருக்காரு, அவர் சிஎம் ஆக போறாரு. அடுத்து நம்ம விமர்சனம் பண்ண வேண்டி இருக்கு. இந்த ஆட்சி ஏதாவது தப்பு நடந்தா அதையும் நம்ம விமர்சனம் பண்ணணும். இப்போ நீங்க அதெல்லாம் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க கடைசி வரைக்கும் அப்ப இது பண்ணிட்டே இருப்பீங்களா? நான் அப்படி சொல்லவே. அப்புறம் தப்பு பண்ணா தாவேக்கா, நானும் சொல்றேன். இப்பயும் அப்ப நம்ம தாவேக்கா கிடையாது. ஆமா, நீங்க தாவேக்கா தப்பு பண்ணா நம்ம கேட்போம் தான் சொல்றேன். அதுதான் சொல்றேன், நீங்களும் நானும் தாவேக்கா கிடையாது. நீங்களும் நானும் இங்க ஒரு ஜேர்னலிசம் ஜெயிக்கணும்ன்ற ஒரு பெரிய, அவ்வளவுதான். அது நம்மளோட விருப்பம், அது நடந்துருச்சு. அது உள்ளுக்குள்ளார நமக்குள்ள இருந்த விருப்பம். நான் ஒரு ரசிகனா நான் விரும்பினது இப்ப எனக்கு நடந்துருக்குது. நான் வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்த என்னுடைய ஒரு ஆதர்ச நாயகன் வந்து இன்னைக்கு ஒரு சிஎம் ஆக போறாருன்ற சந்தோஷம் எனக்குள்ள இருக்கு. ஆனா அதை நான் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம இந்த இடத்துல இருந்து உட்காந்து ஓகே ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க தாண்டி என்ன இருக்குன்றத பேசணும். அவ்வளவுதான் அந்த ரகசியம். அதாவது இதுல பாக்குற கமெண்ட் பண்ற நிறைய பேருக்கு புதுசா விஜய் ஃபேனா இருந்திருக்கலாம், இல்ல நீங்க வந்து இப்போ அஜித் ஃபேன், ரஜினி ஃபேன் அந்த மாதிரி இருந்துட்டு விஜய் அரசியலுக்குள்ள வந்தாலும் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். பட் நானு தம்மாத்தூன்ல இருந்தே விஜய் தான் என்னோட அடையாளமே, விஜய் ரசிகன்றது தான். அது காலேஜ்லயா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் போய் பார்த்துட்டு தான் ரிசல்ட்டே எல்லாருக்கும், பசங்களுக்கா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும், எல்லாருமே நமக்கு வந்து என்ன எப்படி இருக்கு படம் நல்லா இல்லைனாலும் நான் என்ன சொல்லுவேன். இப்ப வந்து இப்ப நம்ம அரசியல் இருக்கோம் அப்படின்னு. ஆனா அப்பெல்லாம் சூப்பரா இருக்கு, வில்லு அருமையா இருக்கு, சுறா தரமா இருக்கு அப்படின்னு அப்படி பேசின காலகட்டங்கள்லாம் உண்டு. அதனால வந்து அவர் வந்தப்ப அதிகமா சந்தோஷப்பட்டதும், அவர் இப்ப இந்த பொசிஷன்ல இருக்கும்போது அதிகமா வந்து அதீத சந்தோஷத்துல இருக்கிறதும் வந்து நான் தான். உங்க எல்லாரையும் விட நான் தான் அதிகமா இருப்பேன்.
அது நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காவிட்டாலும். ஆனா அடுத்தடுத்து ஏதாவது நடந்துச்சுன்னா விமர்சனங்களும் இருக்கும். ஏன்னா இதுக்கு ஒரு கட்சி வந்துட்டாரு, தலைவர் ஆயிட்டாரு. சோ அதனால அந்த விமர்சனங்கள் இருக்கும். உண்மையாலுமே எனக்குமே விஜய் அவர்கள் அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. நிஜமாலுமே நான்லாம் அஜித் ஃபேனுன்றது இல்ல, பிடிக்கும் அஜித் அவர்கள், பிடிக்கும். சரி விடுங்க வச்சுக்கோங்க. பிடிக்கும். பட் ஆனா இன்னொரு மாற்றம் அது என்னைக்கும் மாறாது. தளபதி தான். அது தளபதி வெர்சஸ் தல தான் என்னைக்குமே. அது என்னைக்குமே நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அவங்க நேரம் மாத்தி சொல்லியிருந்தாங்க, நீங்க தான் தல ஃபேனா இருப்பீங்க போல இருக்கு. நோ நோ சொல்லியிருந்தாங்க. என் கைகள் ஒரு நாளும் மற்றவர்களின் படங்களுக்கு விசில் அடித்ததாக சரித்திரத்திலே இல்ல. இருக்கட்டும். சுறாவோட ஓப்பனிங் சீனுக்கு விசில் அடிச்சவன் நானு. தண்ணிக்குள்ள இருந்து ஃப்ளையிங்கா குருவி ஜம்ப். இன்னமும் சொல்றேன், இன்னும் அழுத்தி சொல்லணும்னா விஜய் படங்கள் ஏதாவது, நான் சொல்றது இந்த திருமலைக்கு அப்புறம் அந்த படங்கள்ல எது போட்டீங்கன்னாலும் மியூட் போட்டு டப்பிங் பண்ணுவேன் நான். அவ்வளவு மனப்படமா தெரியும். மனப்படமா. வேட்டைக்காரன்லாம் விட்டீங்கன்னா நானும் எங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து டப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். கேட்கலையே சுரா பாஸ்கர் அந்த போலீஸ்காரன் கேரக்டர் கூட டப்பிங் பண்ணுவோம். அது பேர் ஏதோ ஒண்ணு, அவரு தெலுங்கு ஆக்டர். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான வேட்டைக்காரன்லாம் 4 தடவை பார்த்திருக்கோம். அப்படின்னா பாத்துக்கோங்களேன் எப்படியாப்பட்ட ரசிகரா இருந்திருப்போன்னு. அதுதான் சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த கொசுறு சொன்னேன்ல, அது முடிச்சிடலாம். என்ன சொல்றாங்கன்னா, இனிமே தான் தீயா இருக்குமா. இது அது தீயா இருக்கும். இதுல அது தீயா இருக்குமோ. என்ன சொல்றாங்க, நம்ம ஆளுங்கட்சியா இருந்ததோட நாங்க எதிர்கட்சியா இருந்தது, நாங்க பார்த்த வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும். இனி நாங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து என்ன பண்றோம், நீ என்ன ஆகிற பாருன்னு சொல்லிட்டு தானே தலைவி வந்து சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு நாயகி வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா பா நாய் பீப்பா. ஏய் அது காஞ்ச பீடா இருக்கா இல்ல, இன்னமும் நீ அடங்க மாட்டீல. நீனு கொடுத்த காசுக்கு மேல இன்னும் கூவிட்டு இருக்க. அழுவுறியா? அழு, விடியும் வரை அழு, தெளியும் வரை அழு. ரொம்ப இன்னமும் அப்படிதாங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பிரகாஷ்ராஜ் அவர்கள் இன்னமும் என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு வந்து அரசியல் மயமாக்கப்படல, ரசிகர் மயமாக்கப்பட்டுருச்சு. அன்னைக்கு காமராஜர் தோத்தாரு, இன்னைக்கு ஸ்டாலின் தோத்துருக்காரு. காமராஜர் தோத்ததும் ஸ்டாலின் தோத்தது ஒண்ணாமா? அவங்க ஒண்ணு படுத்திக்கிறாங்க. இது காமராஜர் ஆட்சியா இது? ஆமா. சரி நீ யாரு முதல்ல? நானும் தமிழ்நாட்டுக்கும் உனக்கு இங்க என்ன சம்பந்தம்? எது நான் சம்பந்தம்? திராவிடன் வந்தோமா, நடிச்சோமா, துட்ட வாங்கினோமா, சேகர் பாபு சொன்னதை கேட்டோமான்னு போயிடணும். இங்க உட்காந்துட்டு இந்த அரசியல்லாம் எங்க கிட்ட பேசக்கூடாது. காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் சொன்னவங்களே நாங்க இங்க வந்து போயஸ் கார்டன்லயே இருக்கணும், வெளியேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். எதுவுமே போடவே இல்லைன்னு நினைக்கிறேன். ட்விட்டர்ல எதுவுமே போடலன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் விஜய் அந்த மாதிரி ஏதாவது போடுவாரா? தூக்குதுங்க. அதான் ஹேர் ஸ்ப்ரே வரமாட்டாரு, இப்போதைக்கு வரமாட்டாரு, லேட் ஆகும். நல்ல வாழ்த்து சொல்லலாம், நல்ல மனசு வரும். அதெல்லாம் மனம் வந்து யார்ட்டையாவது கொடுத்து அதெல்லாம் போட சொல்லிடுவாரு பெரிய மனுஷன். அதெல்லாம் வேற வழியில சொல்லிதான் ஆகணும். ஏன்னா கமலஹாசனே சொல்லிட்டாரு, வாழ்த்துக்க சொல்லிட்டாரு. ஸ்டாலின் மறுபடியும் வெல்லுவாரு 2031 சொல்லிட்டாரு. அதனால வந்து 2029 ஜெயிப்பாங்கல்ல இவங்க, ஜெயிச்சிருவாங்க. இப்ப இவரு சேகர் பாபு எல்லாம் சேர்ந்து ஜெயிப்பாங்க. ராஜேந்திர சோழனை உருவாக்கி வந்து நல்லா ஜெபிங்க. உங்க பிரார்த்தனைக்கு என்னோட. அதனால இந்த பிரகாஷ்ராஜ், இந்த இவரு சத்யராஜ், பிரகாஷ்ராஜுக்கு என்ன பிரச்சனையே தெரியல. போட்டு வச்சிருக்கீங்க. இல்ல தமிழ்நாட்டுல இப்போ 1977 எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரு. அது வந்து அப்ப என்ன கூட்டம்னு நீங்க வந்து சொல்லிட முடியுமா? அதை விட பெட்டரா ஒருத்தர் பர்சன்டேஜ் வாங்கி ஒருத்தர் வராரு, சிஎம் ஆக பண்றாரு. அந்த மெஜாரிட்டி கிடைக்கல, பட் ஆனா பர்சன்டேஜா பார்த்தா ஓட்டு அதிகமா வந்திருக்கு. அதாவது 3 கட்சியுமே 1 கோடி ஓட்டை தாண்டி இருக்கு, தாவேக்கா 1.5 கோடி ஓட்டை தாண்டி இருக்கு. இப்போ வீட்டுல இருக்கிற பெரியவங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் விஜய், எல்லாருமே விஜய் ஃபேன்றதுனால போடல, மாற்றம் வேணும்னு போட்டிருக்காங்க. மாற்றம் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். அப்படின்னா நீங்க சொல்றீங்கல்ல, இலவச பஸ் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், நான் முதல்வன் எல்லாத்துக்கும் நீங்க ஒரு சில விஷயங்கள் கொடுத்ததெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதை தாண்டி நீங்க பண்ண அட்டூழியங்கள் தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு விஜய் வந்து வரணும்ன்ற இடத்துக்கு நகர்ந்துருக்கு. சும்மா இந்த வந்து எங்களை வந்து ரசிகர் கூட்டம், இது வந்து தற்கொலை கூட்டம்னு பிரகாஷ்ராஜ் பேசுறது பிரகாஷ்ராஜுக்கு நல்லது இல்லை. பார்த்து நடந்துக்க சொல்லுங்க. இன்னமும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்னங்க நடக்குது இது, இவங்கெல்லாம் யாருங்க, இவங்கெல்லாம் எப்படிங்க சட்டசபைக்கு போய் என்ன பண்ண போறாங்க இவங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நீ போய் என்ன கிழிச்ச, அதனாலதான் இப்ப அவனை அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கான்.
கரெக்ட் தானே? நீ போய் ஒன்னும் கிழிக்கல, உன்னால எதுவும் பண்ண முடியல, உன்னால வந்து எங்களுக்கு பிரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப உன்னை அனுப்பி என்ன பண்ண போறது? நீ இப்ப கேட்டா ஆணவமா பேசுற, பட்டன்ற, நாமன்ற, ஓசின்ற, பவுடர்ன்ற, அப்புறம் உன்னை நான் அனுப்பி என்ன பண்ண போறேன்? நீ திரும்ப திரும்ப நீ ஆணவமா தான் பேசுவ. என்ன இருந்தாலும் இவங்க எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. இவங்க எல்லாம் யாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னே தெரியாது உங்களுக்கு எல்லாம். தெரிஞ்சுக்கலாம், போய் தெரிஞ்சுப்பாங்க. நீங்க மட்டும் என்ன ஆரம்பத்துல வரும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வந்தீங்க? உள்ள வரும்போதே எல்லாம் கத்துக்கிட்டோம், அந்த எக்ஸாம்ல எல்லாம் நாங்க பாஸ் ஆயிட்டோம் அப்படிலாம் கிடையாதுல்ல. வருவீங்க, உங்க துறைக்கு ஒரு அமைச்சர் கொடுப்போம், உங்க துறைக்கு ஒரு அதிகாரிகளை கொடுப்பாங்க, உங்களுக்குன்னு சில எம்எல்ஏக்களுக்கு அதிகாரிகள் கொடுப்பாங்க, அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க, இதை செய்ய போறீங்க, இதை செய்யணும் போன உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும், இதுக்கு பைசா வேணும், இதுக்கு பைசா வேணும், இது மேம்படுத்தணும், இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்கோன்னு சொல். இது தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க, இது கத்துக்கிட்டே வரது இல்ல, வந்து கத்துக்கிறது, வந்துதான் கத்துக்க முடியும். அப்படி இவங்க சொல்றபடி எக்ஸ்பீரியன்ஸ்லயே கொடுத்தாங்கன்னா 60 வருஷமா உங்களுக்கு தானே கொடுத்தாங்க, திமுக அதிமுக தானே கொடுத்தாங்க. அப்புறம் என்ன புதுசா ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா கொடுக்குற அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்க, 2 பேரும் சேர்ந்து கொடுக்குற அளவுக்கு வச்சிருக்கீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து 120 தான் தொடுது. ஆமா, அந்த தனியா வேற பயமா இருக்குது, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஆட்சி கிச்சி பிடிச்சிட போறாங்களான்னு. எடப்பாடி இப்படி ஒத்துப்பாரு, அந்த போட்டோ எடுத்துட்டு போவார்ல உதயநிதி, பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி வரும்ல, மைண்ட்ல வந்து போகும்ல. அவரு சொல்லுவார்ல பால்டாயில, ஆமா பஞ்சு டைலாக் பேசுதானு, எப்படா 2 பேரும் பேசுறது, டாடி வேணாம் டாடி, அவங்க கூட வேணாம், அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா அது வேற ஆச்சோ, அதெல்லாம் சேர்ந்துடலாம், அது பட் குடும்ப சண்டை அது வேற, அந்த கூட்டணி அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வேற, அது சேர்த்துக்கலாம். பட் இது வந்து ஓவர் இது இல்லையா? தமிழ்நாடே பார்த்து காரி துப்புன விஷயம், இந்த போட்டோ காட்டுறதா இருக்கட்டும், பால்டாயில் பிடிச்சதை பத்தி பேசுனதா இருக்கட்டும், லைக் போட்டதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தமிழ்நாடே காரி துப்புன புது ரகமா. ஆனா 2 பேரும் எரிஞ்சுக்கிட்டாங்க வேற லெவல்ல. அதாவது இத வேடிக்கை பார்த்தது தாவேகா தான். ஆமா, ஓ நீங்க இப்படி அடிச்சுக்கிறீங்களா, அப்ப நம்ம சைலண்டா ஒரு வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு உங்க தம்பி, உங்க புள்ள, உங்க விஜய் என்ன தனியா பேசிட்டு இருக்காங்க, சரி விட நம்ம இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இது ஈஸியா இருக்கு, அந்த சொல்லுவான்ல அந்த பரிதாபங்கள்ல, இது நல்லா இருக்கு, இது மாதிரி இது நல்லா இருக்குன்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவர் தூக்கிட்டு போயிட்டாரு, சென்னையை மொத்தமா வாரி துண்டு போயாச்சு. ஜஸ்ட் மிஸ் கமல் அந்த இதுல செய்வார்ல, அது மாதிரி இல்ல, ஜஸ்ட் மிஸ் 2 பேர், அதுவும் பெருசா ஒண்ணும் இல்ல, 5000 வாக்குக்குள்ளதான் என்னமோ ஜெயிச்சிருக்காங்க. அது விஜயநிதி வந்து 9000 வாக்குகள் வித்தியாசம் ஏறிட்டாரு. இவர் எவ்வளவு துறைமுகத்துல எவ்வளவு பாக்கல, அவர் கொஞ்சம் அப்ப ஃபர்ஸ்ட் மட்டும் டவுன்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இது வந்துட்டாரு. அதுதான் தேவைப்படுவார், சேகர் பாபு வேணும் அவங்களுக்கு, சேகர் பாபு கம்பல்சரி வேணும், அதனால அவர் இருக்கட்டும். நிதி திரட்டவா எதுக்கோ ஒண்ணு தேவைப்படுவாரு. இதோ அடுத்து சேப்பாக்கம் திருவல்லிக்கணியை காலி பண்ணணும்ல, செந்தில் பாலாஜி போய் ஜெயிச்சிருக்காருங்க. செந்தில் பாலாஜி ஜெயிக்கலன்னு தாங்க நீங்க ஆச்சரியப்படணும். ஸ்டாலின் தோத்துருக்காருங்க. ஸ்டாலின் தோக்கலன்னு தாங்க நீங்க ஆச்சரியப்படணும். அதாவது நீங்க செந்தில் பாலாஜி ஜெயிச்சதை ஆச்சரியமா பாக்குறீங்க, நான் இங்க இருந்து போன ஓபிஎஸ் ஜெயிச்சிருக்காரு, வைத்திலிங்கம் ஜெயிச்சிருக்காரு, உன்கிட்ட சேர்ந்த நான் ஜெயிச்சிட்டேன். ஒருவேளை தாவேக்காகிட்டே போயிருக்கலாமோ, இப்ப எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல நிந்தது எல்லாமே திமுக தானே, எல்லாம் திமுக சிம்பிள்ல, கஷ்டம் இல்லையே. ஓ எனச்சாரோ ஓபிஎஸ் அவர்னா 2 லட்சம் பேரோ என்னமோ எனக்கும் இல்ல, இதுவும் இல்ல, எனக்கும் இல்ல. அவர் போய் சேர்ந்துட்டாரு, அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டாரு. நம்ம அடுத்த துணை முதலமைச்சரா எல்லாம் சபாநாயகரா எல்லாம் கனவு கண்டுகிட்டு இருந்தாரு. சபாநாயகர் அந்த சித்தப்பாவே இன்னைக்கு வந்து அப்படின்னு இருக்காங்க. இவர் எங்க போய் பண்றது? அப்பாவை ஜெயிச்சிருந்திருக்கலாம். அப்பாவா சட்டசபைக்கு வர்றதுக்கா? வேணாங்க, அந்த மனுஷன் நமக்கு வேணாங்க. வந்திருந்தா நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்கல. சரி விடுங்க, எல்லாரும் யாருக்கும் தான் பிடிக்கல, யாருக்கு திமுகவே பிடிக்கல. எப்படி தப்பிச்சிருச்சு அந்த 75? உண்மையா சொல்றேன், பல திமுக நிர்வாகிகள் சந்தோஷமா இருக்காங்க. சீட்டு கொடுக்கலன்னு குடும்ப அரசியல் அப்படியே இந்த வாரிசு பிள்ளைங்க அப்படியே போயிட்டு அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் சீட்டு கொடுக்கலன்றதுனால நிறைய பேருக்கு வந்து சந்தோஷம். நிறைய பேர் வந்து அவங்களே வந்து வரக்கூடாது, இந்த ஆட்சி தொடரக்கூடாது, இது தப்பு, ஓவரா ஆடுறாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்களே வந்து நிறைய நிர்வாகிகள்லாம் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமா இன்னொரு விஷயம், புசி ஆனந்த் அவர்களை சொல்லியே ஆகணும். இப்பயாவது வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. உண்மையாவே மாபெரும் வாழ்த்துக்கள். நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல புசி ஜெயிப்பாருன்னு. நான் இவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், புசி எல்லாம் தேரவே மாட்டாருங்க, சத்தியமா ஜெயிக்க மாட்டாருங்கன்னு. ஏன்னா அங்க பெரிய வரைக்கும் அங்க பார்த்த ஆளுமைகள் 2 பேர் இருக்காங்க. அன்பழகன் ஒரு தம்பி கருணாநிதி இருந்தாரு, இப்ப அன்பழகனோட பையனே வராரு, சத்யாவும் பெரிய ஆட்டக்காரங்க. பார்த்தா திடீர்னு வெளியூர் ஆட்டக்காரர் வந்துட்டாரு ஒருத்தர். ஓ இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ. 11,000க்கு மேல வாக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க.
அந்த மாதிரி ஜெயிச்சோன்னே சத்தியமா அதாவது உங்கள்கிட்ட சொல்லிட்டு அன்எக்ஸ்பெக்டட். நான் உண்மையா சொல்ல நானுமே தாவேக்கா ஜெயிக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கல. ஒரு 25% வந்து வாக்கு எடுப்பாங்க. சீட்டா எவ்வளோ வரும்னு தெரியல. நான் 20 தான் நான் நினைச்சேனே. தாவேக்கா மொத்தமா ஒரு 20 ஜெயிச்சா கூட போதும். இல்லை ஒரு எதிர்கட்சியா அதிகபட்சம் மேக்சிமமா ஒரு எதிர்கட்சியா போய் உட்கார்ந்த வரைக்கும் போதும். ஏன்னா நம்ம நிறையா அடிச்சிருக்கோம், நம்மளை காப்பாத்திக்கணும்டா சின்ராசுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா மக்கள் ஏதோ ஒரு கையிலே ஆகாசம் அந்த மாதிரி. ஆமா, இது புரிஞ்சிக்கவே முடியல. ஜெயிச்சுட்டு மாறா நிறைய ஒம்பு வச்சிருக்கேன். இல்ல அது நீங்க சொல்ற மாதிரிதான், இந்த மக்களை வந்து கேரக்டரே புரிஞ்சுக்க முடியல. இல்ல மக்கள் ரொம்ப தெளிவா அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காங்க ஜோ. இது என்னன்னா ரொம்ப நாளா அவங்களுக்கு ஒரு ஏக்கம், யாராவது ஒருத்தர் வரணும், புதுசா ஒருத்தர் வரணும். இவங்க ரொம்ப ஆடுறாங்க மாத்தி மாத்தி. அதாவது மக்களுக்கு ஒண்ணு போர் அடிச்சு போச்சு. இவங்க ரொம்ப 2 பேர் சாப்பிட்டாங்க, நிறைய விஷயங்களை வந்து ஊழல் அப்படி இப்படின்னு நிறைய சாப்பிட்டாங்க. செஞ்சிருக்காங்கன்னா கூட நிறைய சாப்பிட்டாங்க ஒரு பக்கம். ரெண்டாவது ஒரு மாற்றத்தை விரும்பிக்கிட்டே இருந்தாங்க. அது இல்லாம இந்த இருக்க இந்த ஜென்சி கிட்ஸ் ரொம்ப பரபரன்னு இருந்தாங்க. யாராவது வரணும், யாராவது வேணாம் வேணாம் வேணாம். அப்ப கரெக்டா விஜய் மாதிரி ஒருத்தர் வரும்போது கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. அதுலயுமே கொஞ்சம் கம்மி தானே. இப்ப 106 தான் ஜெயிச்சிருக்காங்க. அவரு விஜயும் கொஞ்சம் இந்த சில இடங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் போக வேண்டிய இடத்துக்குலாம் சரியா போயிருந்தாருன்னா 120 ஸ்வீப் பண்ணிருப்பாரு. ஏன்னா இன்னும் என்னன்னா கடலூர் இந்த சைடு, கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த சைடுலாம் கொஞ்சம் போயிருந்தாரு. இல்ல நம்ம வாணியம்பாடி கூட ஒரு 5000 ஏதோ சம்திங் அதுக்குள்ளே அவர் வந்து தோத்துட்டாரு. செகண்ட் பிளேஸ் ஐயுஎம்எல் வந்து தோத்துட்டாரு. ஏடிஎம்கே இருந்தது, ஐயுஎம்எல் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து மக்கள் வந்து தெளிவா தான் இருந்திருக்காங்க. இவங்க தான் போட்டு உருட்டிட்டு இருந்தாங்க, நம்ம தான் நாம தான் அடிக்கினே இருப்பேன் அடிக்கினே இருங்க, போய் அறிவாலயத்துல போய் எல்லாம் அடிக்கினே இருங்க. போனாரு எதுக்கு? பில்டிங் என்ன ரேட்டு போகுதுன்னு கேளுங்க. வீட்டுல இருக்க முடியல, காத்தவங்க போய் ஃபேனம் போடுடி மாலா, எரியுதடி மாலா, ஃபேனம் போடு. ஃபேன்லாம் போட முடியாதுன்னாங்களாம். நான் அறிவாலயத்துல போய் ஏசியில உட்காந்துக்கிறேன்ட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா இறங்கினோடனே ஒரு கூச்சல் பாருங்க, வாழ்க வாழ்க வாழ்கவே நானேன்னு வந்து போய் வந்திருக்கேன், வாழ்க வளர்க. அதை விட உதயநிதி அவர்களை பேட்டி எடுக்கும்போது துண்டு எடுத்து போட்டாங்க. இதை வேற எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு இதை போட்டு தானே எங்களை கவுத்து விட்டீங்க, துண்டு சுத்த விட்டு. ஆனா எல்லாரும் பயங்கர ஆட்டத்துல இருப்பாங்க. கமலஹாசன், பிரேமலதா, விஜயகாந்த் எல்லாம் ரூம்ல உட்காந்து எல்லாம் பாட்டு போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. எதுக்கு? பெரும்பெரும்பு இருந்தா? பெரும்பெரும்பு இருந்து இல்ல, விஜய் பாட்டு. உங்க விஜய் உயிர் என்ன வரேன்னா நான் வரேன். ஆமாங்க, எல்லாருக்கும் அந்த இது இப்போ என்டி அனுப்பிச்சு விட்டுருக்கு. ஆமா, துரந்தர வேலை சரியா செஞ்சு, அப்ப அதுக்கு சக்சஸ் தானே. ஒண்ணு தானே, ஒண்ணு. அது ஜெயிக்கலாம் தப்பா போயிடல, அதனால ஒண்ணு ஜெயிச்சு சக்சஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா. ஆமா, நீ ரெண்டாவது மக்கள் நீதி மையம், நீங்க ஏங்க டான்ஸ் ஆடுறீங்க, உங்ககிட்ட சீட்டு வாங்கலையே, அதை விட வேற என்ன பெரிய கொண்டாட்டம் வேணும். போர்வால், இன்னொன்னு போர்வால் நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க. போர்வால் வந்து வைகோ அவர்கள் தான். ஏன் போர்வால்னா அவர் பேர் போர்வால் தான், அது நாங்க சும்மா கலாய்க்கிறதுக்காகலாம் சொல்லுவோம். பேரே போர்வால் தான், அப்படிதான் அவர் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இதுல நாடாளுமன்றத்துல எல்லாத்துலயும் போய் பயங்கரமா பேசி இது பண்ணிட்டு வாருன்னு. விஜய் எல்லாருக்கும் கம்பேர் பண்ணாங்க. வைகோக்கு வராத கூட்டமா, கமலஹாசனுக்கு வராத கூட்டமா, டிடிஎஃப் வாசனுக்கு வராத கூட்டமா, சன்னி லியோனுக்கு வராத கூட்டமா, நயன்தாராக்கு வராத கூட்டமா. கூட்டம் எல்லாம் கூட்டா மாறாது, மாறிடுச்சு. அப்போ இனிமேட்டு உஷாரா இருப்பாங்களா எல்லாமே? என்னன்னு இந்த மாதிரி கும்பல் கூடுது, அடுத்து இனிமே யாரும் வரமாட்டாங்க. அடுத்த 25 வருஷத்துக்கு சிவகார்த்திகேயன் வேற முதல்ல வாழ்த்து எல்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்லிதானே ஆகணும். இல்ல இனி சிவகார்த்திகேயனுக்கு இப்ப பெரிய சந்தோஷம். ஏன் நடிக்க வர மாட்டார்ல இவர் தானே, துப்பாக்கி கொடுத்ததுனால. ஆமா, இனிமே துப்பாக்கியும் கொடுத்தாச்சு. அதுக்குதான் வந்து விசுவாசத்தை காட்டிட்டீங்களே. என்னன்னு இதுல பராசக்தியில நடிச்சு அண்ணா முடியாம பண்ணிட்டேன்னா அவங்க கண்ட்ரோல்ல இருந்தானா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும். அதனால சாரி நானா முடிஞ்சு போச்சு, அது தளபதி ஒன்னும் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு விட்டுருவாரு. அதனால அவர் 5 வருஷம் அவர் ஆட்சி தான். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரிக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதனால சிவகார்த்திகேயன் சூர்யாவுக்குலாம் பிரச்சனை கிடையாது. ரிஜெண்ட் வாழ்க்கை, ரிஜெண்ட் எப்போ வாழ்ந்துச்சு ஏங்க? இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்துச்சு, இனிமே வாழ்க்கை இல்ல 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 அவ்வளவுதான். இல்ல இன்னும் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்குது. இல்ல இருக்கட்டும், எவ்வளவு நாள் வச்சிருப்பீங்க ஏங்க? அதுக்கு போட்டு தூக்கி விடுங்க. இதுலயாவது இப்ப அதிமுகலாம் அதுக்கு சம்மந்தம் இல்லாம அவங்க போக மாட்டாங்க. ஆனா
அதனால இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில டாப்ல இருந்து வராரு. அதனால எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு அவருக்கு தெரியும். எவ்வளவு என்னென்ன பிரச்சனை வரும்ன்றதும் கிளியர் கட்டா தெரியும். அவருக்கே எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியும். அப்ப அது வந்து தலை தூக்க விட மாட்டாரு. எவ்வளவு முடியுமோ அதை கண்ட்ரோல் பண்ணதான் பார்ப்பாங்க. அடுத்தது ரஜினிகாந்த் பேசிட்டோங்களே. நேரம் வரும் காலம் வரும் சொன்னதுக்கு வந்துருச்சு. பதில் சொல்லுங்க. பிரகாஷ்ராஜும் பேசியாச்சு. நம்ம ரஜினிகாந்த பகச்சுக்கிட்டீங்கல்ல, எப்படா இனிமே வாழ போறீங்க உங்களுக்கு விட அந்த அவரு அதனாலதான் தாவேக்கா தொங்கு சட்டமன்றம் மாதிரி 107 வந்து உட்கார்ந்துருக்கு. இந்நேரம் அவருக்கும் போட்டிருந்து ரஜினி அவர்கள் மட்டும் ஒரு விசில் அடிச்சிருந்தாருன்னா 234 தோல்விக்கு காரணமே ரஜினியும் ஒரு முக்கியமான காரணம் தான். என்னைக்கு ரஜினி போட்டு போட்டீங்களோ அன்னைக்கு ஆரம்பிச்சது உங்களுக்கு. இது ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க, எல்லாம் இங்க போயிட்டு இருக்கீங்க, ஆனா தாவேக்கா வந்து ஆன்லைன்லயே பிரச்சாரம் பண்ணி கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா ஆமா. இப்ப என்ன இதுக்கு போல அந்த இது மாத்திட்டாங்க, ட்ரெண்ட மாறிடுச்சுங்க. ஏங்க உங்களுக்கு எல்லா கையிலயும் போன் இருக்கு, கிராமத்துலயும் போன் இருக்குது, எல்லாம் போன் இருக்கும்போது அப்போ விஜய் மாதிரி ஒருத்தர் வரும்போது, ஒரு பெரிய ஆக்டர் வரும்போது உள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்னு எல்லாத்துலயும் விஜய் வராரு. அப்போ விஜய் 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 விஜய்னு வரும்போது அது அந்த டீம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிச்சு. ஒட்டுமொத்தமா அந்த குரூப்பை அந்த சோசியல் மீடியாக்குள்ள இறக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துருச்சு மக்கள்கிட்ட. அதுவும் பெண்கள்ட்டையும் இளைஞர்கள்ட்டையும் போய் சேர்ந்துருச்சு. பெரிய ஒரு விஷயம் என்னன்னா இதுல வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய பங்கு இருக்கு. விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் மெயின். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அவங்களோட சப்போர்ட்டும், அவங்க கொடுத்த அந்த ஆதரவு, அவங்க கொடுத்த அந்த அவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு நடந்திருக்காது. அதாவது அந்த மெயின் அந்த கரூர் சம்பவம் அப்பவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடந்த அவருடைய பர்சனல் மேட்டரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து விஜய் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ அதனால வந்து அது பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை தக்க வச்சுக்கணும். அது எந்த அடுத்தடுத்த இதுலயும் அவர் வந்து தக்க வச்சுக்கணும். நம்ம தெரிஞ்சு வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா இடத்துல அந்தந்த ஊர்லயே ஒரு ஐடி விங், அதை டிவிக்கு அன்அஃபிஷியல் ஐடி விங்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு. ஆமா, எல்லா இடத்துலயுமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பேசுற இவங்க காசு கொடுத்து பண்றது எல்லாமே அவங்களுக்கு காசு கொடுக்காம இப்ப நம்ம பேசுற வீடியோவே எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்பனா அதெல்லாம் வந்து காசு கொடுத்து யாரும் பண்றது இல்லையா? அவங்களா விஜய் மேல உள்ள அந்த அன்புல இதெல்லாம் வந்து ஜெயிக்கணும் வைக்கணும்ன்றதுனால கட் பண்ணி போட்டாங்க. அந்த வெற்றிக்கு அவங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. எப்படி அதிமுக திமுகல வெற்றி பெற்றா கீழே உள்ள களப்பணியாளர்களுக்கெல்லாம் வந்து பெரிய பங்கு இருக்குன்னு சொல்றாங்களோ, அதை விட பெரிய பங்கு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லா ஊர்கள்ல இருந்தும் ஓட்டு போட வந்திருக்காங்க. அப்ப அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒரு ஹைப். ஓ விஜய் வராரு, அப்ப நம்ம போய் ஓட்டு போடணும், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றத தூண்டி விட்டாங்க. அது கரெக்டா ஒர்க் ஆச்சு. அது இல்லாம மக்களுக்கே தேவையா இருந்துச்சு, அந்த மாற்றம் வேணும்னு கரெக்டா யூஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அது அந்த இடத்துல திமுகவும் அதிமுகவும் கோட்டை விட்டு, அதிமுக அது என்னன்னே தெரியாது, திமுகவுக்கு தெரியும். இதெல்லாம் நோட் பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா நோட் பண்ண. என்னடா ஃபாரின்ல இருந்து இவ்வளவு பேர் வராங்க, அதுவும் டிவிக்கேன்னு சொல்லியே வராங்க, எல்லாம் இதான் வராங்க, இது வரைக்கும் இப்பெல்லாம் வந்ததே கிடையாது. அதுதான் கொடுமையே. என்னன்னா அதெல்லாம் யாரு வந்தா, எப்பவும் போலதான் வந்தாங்க, யாரும் வரல, அழிஞ்சு போ, ஒண்ணும் வரல. அதுக்குதான் 10% தராது. 1 ஜெயிச்சாலே பெரிய விஷயம், 3 ஜெயிச்சா பெரிய விஷயம். சொல்லியே வாயால அழிஞ்சு போனீங்களே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. திராவிட இயக்கங்கள் அதிமுக திமுகவுக்கு ஒரு பாடம், மிகப்பெரிய பாடம். அதாவது எப்படி இனிமே இந்த தேர்தல் அணுகக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு பாடம். மேபி வேணா 2029 2 கட்சி சேர்ந்தும் வேணா ட்ரை பண்ணலாம். திராவிட கட்சி தான் தாய் கழகம், 2 தாய் கழகம் இணைச்சிக்கிட்டு 2 சேர்ந்து விஜய் அவர்களை எதிர்க்கிறதுனா கூட எதிர்க்கலாம், தப்பு கிடையாது. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் இருந்தா தான் நம்மளும் மறந்த எடப்பாடி பழனிசாமியும் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் மறந்து அவங்களுடைய அந்த இதெல்லாம் மறந்து மறுபடியும் அதை எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கணும். வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உதயநிதி ஏதோ ஜனநாயகன் எடுப்பாருன்னாங்களே, எல்லார் மைண்டுக்குள்ளும் ஒரு விஷயம் அது. நீங்க யாரை வேணாலும் கேளுங்க, எல்லாருமே வந்து ஜெயிப்பாங்க தோப்பாங்கலாம் சொன்னாங்க. ஆனா ஜெயிக்கவே மாட்டாரு, அந்த முதலமைச்சர் ஆகவே மாட்டார், அந்த பக்கமே வர மாட்டார். அவருக்கு வெற்றின்றதே கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டு வர நான் பாக்குறேன், அவர் எப்படி வந்துடுறாருன்னு நான் பாக்குறேன். அவர் ஜெயிச்சு அவர் என்ன சீட்டு எப்படி வந்து என்ன உள்ள வந்தாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா? பக்கத்துல உட்காந்து எத்தனை இது ஜெயிச்சீங்க, எவ்வளவு ஜெயிச்சீங்க, ஓ அப்படியா நீங்க பயங்கரமா ஜெயிப்பீங்க மாட்டிக்குவாரு. இன்னைக்கு விஜய் 2 தொகுதியில போட்டி போட்டது எவ்வளவு புத்திசாலித்தனம் தெரியுதுங்களா? இத ஸ்டாலின் பண்ணல பாருங்க. ஆமா, இப்ப யார் அரசியல் தெளிவா இருந்திருக்கா? விஜய் தான் இருந்திருக்காரு. எவ்வளவு தெளிவா இருந்திருந்தா நமக்கு தேவை வெற்றி. ஏமாத்திக்கிறாங்க. அதுதான் சொல்றேன், வந்து விஜய் வந்து எது தெளி அதையா இப்ப நீங்க கிரிக்கெட் பாக்குறீங்க, கிரிக்கெட் பார்க்கும்போது
ஒரு ஃபாஸ்ட் பவுலரை போட்டு ஒருத்தர் அடிக்கிறான்னு நினைச்சுங்களேன், அடுத்து மறுபடியும் ஃபாஸ்ட் பவுலரை கூட்டு வர மாட்டீங்க, ஒரு ஸ்பின்னர், ஒரு ட்ரை தானே. அதுக்கு பேர் வந்து பயப்படுறது கிடையாது. நமக்கு தேவை வெற்றி. அதை நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்றதுதான் முக்கியம். நீங்க வந்து கொளத்தூர்ல நான் கான்பிடென்ட்டா இருங்க ஜெயிச்சிருவீங்கன்னு நினைச்சீங்க, நீங்க உங்க இடத்துலயே ஜெயிக்கல. ஆனா விஜய் போட்ட 2 இடத்துலயும் ஜெயிச்சாரு. சொன்னோமா 2 இடத்துலயும் விஜய் ஜெயிப்பார், உறுதியா ஜெயிப்பாருன்னு. ஜெயிச்சிட்டாரா? அவ்வளவுதான். ஆனா இவங்களாம் என்ன சொன்னாங்க, ஜனநாயகன் பாடம் எடுப்பார் பாக்குறீங்களா, ஜனநாயகம் எங்க போனீங்க இன்னைக்கு? ஆளையே காணுமே. நானும் எல்லா சேனல்லையும் உங்களை தேடிட்டு இருக்கேன், ஒரு இடத்துல கூட உங்களை பேட்டி கொடுத்துட்டு அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிட்டாரு. யாரு? இவரு உதயநிதி அவரு போயிடுவாரு. ஆமா. இப்ப யார் பாடம் இப்ப எடுத்தாரா பாடம்? காலையிலே வந்துட்டு போயிட்டாங்க எல்லாருமே. பாடம் இப்ப எடுத்தாரா? சொல்லாம எடுத்தாரா பாடம்? ஜனநாயகன் எப்படி பாடம் எடுத்தாருன்னு தெரியுதா? சொல்லாம கொல்லாம பாடம் அப்படி எடுக்கணும். சட்டசபைக்கு வர வச்சு எடுக்கிறது இல்ல, களத்துக்கே வராம எப்படி எடுத்த. ஆடாம ஜெயிச்சோமாடா தம்பி, நீ பாடாம ஜெயிச்சோமாடா, ஓடாம ரன் எடுப்போம், சும்மா உட்கார்ந்தே வின் எடுப்போம். ஆனா அவர் சும்மா உட்கார்ந்து வின் எடுக்கல. 33 வருஷமா எல்லாரும் வீட்டுக்குள்ளாரையும் போயிட்டு தான் வின் எடுத்திருக்காரு. இல்ல அவங்க எப்படின்னு தெரியல, கள நிலவரம் இப்போ நம்ம எல்லாம் மக்களோட எல்லாமே இருக்கும், இங்க என்ன நடக்குதுன்னு இல்ல அப்படி ஒரு நினைப்பு தெரியறதுனால தான் நம்ம பேசுறோம். இல்ல இது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அதுதான் சொல்றேன், நம்ம களத்துல இருக்கோம் அப்படி சொல்றாங்க. அதுவும் எடப்பாடிக்கும் உதயநிதிக்கும் கொடுக்குற எலிவேஷன் இருக்குல்ல, ஐயோ அப்பா, உதயநிதி ஸ்டாலின். ஆமா கரெக்ட் தான், ஜெயிச்சிட்டாரு, அவர் தோத்துட்டாரு. அடுத்து ஒண்ணு சொன்னாரு எடப்பாடி, அவரு நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. ஆமா கரெக்ட் தான், ஜெயிச்சிட்டாரு. அதுதான் வேற ஏதாவது எலிவேஷன் தான், நல்ல எலிவேஷன் தான் கொடுங்க. ஆனா எவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க விஜய. ஜனநாயகன் படம் எடுப்பாரு, அப்பாவை வந்து நடிக்க போயிருவாரு, அவர் என்ன பண்ணிடுவாருன்னு நான் பார்க்கணும். என்ன கலாய்வு பண்ணீங்க, யார்கிட்ட போய் பேசினீங்க? எனக்கு இன்னொரு விஷயம், இந்த கருத்து கணிப்பெல்லாம் எடுத்தாங்கல்ல, லைன்ல கூப்பிட்டு கேட்கணும், இந்த பொன்னம்பலம் சேனல்ல கூப்பிட்டு கேட்கணும், இங்க வாங்க அடிப்படையில 155 125 கொடுத்தீங்க. அப்படிதான்ப்பா சொன்னாங்க. எவன் சொன்னா? நான் கேட்ட அறிவாலயத்திலயா? நான் கேட்டவங்க எல்லாமே அப்படிதான்ப்பா சொன்னாங்க. அது நம்பிதான்ப்பா நானும் போட்டான் பாருங்க ஸ்டெப். இன்னைக்கு பிரதீப் குப்தா இப்படி இப்படின்னு மனுஷன் அன்னைக்கு அழுததுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாப்ல. செதுக்கிறதா இன்னைக்கெல்லாம். அதுதான் அது பார்த்து மற்ற அந்த எக்ஸிட் போல்லாம் எடுத்தாங்களே, அந்த கம்பெனிலாம் நினைச்சு பார்த்துருப்பாங்கல்ல. 169 ஒருத்தன் கொடுத்தான். அவனை எல்லாம் கூப்பிடுங்க, வா என்ன என்ன நினைப்புல நீ கொடுத்த, போதையில கீதையில இருந்தியா கொடுக்கும்போது? ஏன்னா எவனுமே எந்த எதுவுமே கொடுக்கல, மெத்தடாலஜியுமே எதுவுமே கொடுக்கல, போட்டு எடுத்துக்கலாம் வாய்ப்பு. ஏன்னா அது விஜய் வந்து புது கட்சின்றதுனால அதுல டேட்டாஸ் இருக்காது. சேட் சீட் அப்படி கேட்டிருப்பாங்க, திமுகவுக்கு ஆதரவாக கருத்து கணிப்பு வேணும் அப்படின்னு இருப்பாங்க, அதை எடுத்து வந்து கொடுத்துருச்சு, அப்படியே எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. எத்தனை பேரு இப்படிதான் ஜெயிக்கும்? விஜய் எப்படி ஜெயிப்பாரு? யாருக்கிட்ட ஜெயிப்பாரு? மக்களே ஓட்டு எப்படி ஓட்டு போடுவாங்க? எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா எல்லாரும் போய் இப்படிதான் ஓட்டு போடுவாங்க. அப்படிதான் ஓட்டு போட்டிருக்கேன். எப்படி கொந்தளிச்சாங்க, அந்த யாரையுமே காணுங்க சேனல்ல. எப்படி வர முடியும்? மூஞ்சி வேணும்ல காட்டுறதுக்கு. சுறா படம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? கொஞ்சம் தான் பாத்திருக்கேன், ஃபுல்லா எல்லாம் பார்க்கல. பார்க்காதீங்க, விட்டுருங்க. சொல்லுவாங்க சுறா படம்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா. சுறா படத்துல ஒரு சில சீன் பிடிக்கும், நல்லா இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி வெற்றி கொடியே அதுல முக்கியமான டயலாக் இருக்குங்க, பாத்துரலாம், மன்னர்னாலும் சரி மந்திரினாலும் சரி பாத்துரலாம்னு அப்ப சொன்னது இப்ப கரெக்டா இருக்கு. அதுல சொல்லுவாரு, ஏங்க சர்க்கார் படத்துல வந்து பாதி டயலாக் எல்லாத்தையும் நிஜத்துல பண்ணிட்டு இருக்காருங்க. ஏதோ சொல்ல வந்து இப்ப மறந்துட்டேன் பாருங்க. அதான் இது அப்பவே சொல்லியிருக்காரு இந்த டயலாக். இல்ல ஒரு டயலாக் வரும், இப்ப இந்த இவங்க எல்லாம் சேனல்ல காணுன்னு சொன்னல, அதுல இன்டர்வெல்ல ஒரு இன்டர்வெலுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும். அப்போ வந்து ஆமா இப்ப இந்த சரக்கு எல்லாம் கப்பல்ல கொட்டிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ சரக்கு போச்சு, ஐயோ சரக்கு போச்சு, நாங்க 4 நாள் சரக்கு போட்டு வீட்டுல போட்டுருவோம். அப்ப சரக்கு போட்டு மனசு தேத்தீங்கன்ற மாதிரி பழக்கம் இருந்தா பண்ணிக்கிங்க, இல்லைன்னா டீ காபி குடிச்சு மனசை தேத்தீங்க இருக்கும். கொடைக்கானல் டூர் போங்களேன், அந்த தான் பெரிய வேலையா பார்த்து விட்டுருச்சு. அவ்வளவுதான். என்ன இளைஞர் டிவியா? ஒரு தடவை நல்லா இருக்கு. கலைஞர் டிவில தான் அந்த இது ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கான். அப்படியா? பருப்பு வடை செய்வது எப்படின்னு போயிட்டு இருக்கான் ப்ரோக்ராம். ஆமா, எனக்கும் மெசேஜ் எல்லாம் பண்ணாங்க, சன் டிவில வந்து மாத்திட்டாங்க, இப்ப ஏதோ சீரியல் எல்லாம் ஓடிட்டு இருக்குது அப்படின்னாங்க. இது சீரியல் ஓடுதா? கயல் எதிர்நீச்சல் எல்லாம் போயிட்டு இருக்குது. இல்லை, இந்த மாதிரி நபர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ஒரே ஒரு கடிவாளம் கட்டின மாதிரி இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும், இதை தாண்டி இது போகக்கூடாது, விஜய் மாதிரி ஒருத்தர் வந்துடக்கூடாது
அதை முடிவு பண்ண வேண்டியது நீங்களும் நானும் இல்லை, அது மக்கள் முடிவு பண்ணி யார் வரணும் யார் வரக்கூடாதுன்ற சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க வந்து டெஸ்கிரிப்ஷன் எழுதாதீங்க, மக்கள் தப்பு பண்ணிட்டாதீங்கன்னு சொல்லாதீங்க. உங்களை மாதிரியான நபர்கள் மக்களுடைய புரிதலே இல்லாம இப்ப எல்லாரும் வந்து எக்ஸ்ல ஒத்துக்கிறாங்க. ஆமாங்க நாங்க வந்து விஜய ரொம்ப இது பண்ணிட்டோம், கணிக்கலாம் நீங்க தவறல, நீங்க எல்லாரும் கணிச்சீங்க, ஆனா பொய் சொன்னீங்க, பச்சை பொய் பேசுனீங்க, எல்லா பயலும் பச்சை பொய் பேசுனாங்க. எவனாவது சொல்லுவானாங்க 201 சொல்லுவானா? திமுக காரன் கூட சொல்ல மாட்டான் 201 தொடுவோன்னு. இன்னைக்கு அவமானப்பட்டீங்களா? இதெல்லாம் நீங்க இப்படின்ட்டு போயிடுவீங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் இவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கேட்டகரி தான். ஆனா அவரே இங்க வந்துட்டாரு, அவருக்குள்ள இந்த இது கூட உங்களுக்கு இல்லாம போச்சு. இல்ல 201 இல்ல, இவங்க எல்லாம் பத்திரிகை கலர் மாதிரியே செயல்படலன்றதுதான். அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. ஒரு 15-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா பாத்துட்டோம், ஒண்ணு இல்லையே. இல்ல அந்த அன்டெஸ்டட் பிளேயர், அது அவரு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவன், ஏட்டு சுரக்கா கரிக்குதவாது, பலம் நிரூபித்த ஸ்டாலின், பலம் நிரூபிக்காத சீமான் அவர்களுடைய சீமானுக்கு போட்டபடியே தான் இருக்கு. கடைசி வரைக்கும் 4 வந்திருக்காருங்க, 4 கிட்ட நெருங்கிட்டாரு. பர்சன்டேஜா? ஆமா 4 8ல இருந்தியப்பா. அதாவது எல்லா கட்சியும் நம்பர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு. தாவேக்கா ஐயோ 100 ஜெயிச்சிருச்சு, திமுக 75 வந்துருச்சு, அதிமுக 55 வந்துருச்சு, நீங்க 4 வரலையே பர்சன்டேஜ் இருக்கு. அப்படியே பார்த்தா கூட 4% கம்மியா இருக்கு. மைக்க பிடிங்கிட்டார்ல, அதுதான் 4%. குடத்தை குப்புற அடிக்கிற லூசு. இப்ப புரியுதுங்களா? மைக்க பிடிங்கிட்டாரு இப்போ. அதாவது போனதான் மைக்க கொடுத்து 4 அதை கொடுக்காமயே கொடுத்துட்டாருன்னு சொல்லி 4 வாங்கிட்டு சப்போர்ட் பண்ணாரு பாத்தீங்களா? அந்த இது சீமானுடைய அந்த இது கூட இல்ல, சீமானுக்கு எதுவுமே இல்ல. நீ என்ன சீமானுக்கு எதுவுமே இல்ல, அது இல்லங்க, அந்த இது இல்லங்க, இது சொல்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க, அவரு 30,000 வாக்கு வாங்கியிருக்காருங்க. இல்ல ஜோ, நல்லா புதுசா வந்த ஒரு கட்சி 106 இடத்துல முன்னிலை வகிச்சு ஜெயிக்குது, ஆட்சி அமைக்க போகுது நாளைக்கு. அடுத்து வந்து திமுகவை ஓட விட்டுருக்காங்க, அதிமுகவை கண்ணாபின்னு கலைச்சு போட்டிருக்காங்க. நீ இன்னும் வந்து உனக்கு எனக்கும் போட்டின்னு பேசிட்டு இருந்திருக்கியே, நீ எவ்வளவு பெரிய சொல்லுவீங்களே ஒரு வார்த்தை, நீங்க தான் அது. அதாவது எனக்கு இவங்கள பத்தி, இவங்க 0 தான் வருவாங்கன்னு உலகத்துக்கே தெரியுங்க. ஆனா இவங்களை நம்பி நிக்கிறாங்களே, 234 வேட்பாளர் போட்டு நிக்கிறாங்களே, அது எவ்வளவு பெரிய பாவம். ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து நிக்க வச்சு, தோக்க வச்சு, அவமானப்பட்டு, ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து கேட்டா தமிழ் தேசியம், பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள்னு ஏமாத்தி பாவம் அந்த நிக்கிறவங்க வேட்பாளர்கள்லாம். கிடைச்சிட்டு வேற ஏதாவது இயக்கமா அதை மாத்திட்டு போயிருக்கலாம். இருக்காங்க எங்க கிட்ட ஒரு சீட்டு கூட நீங்க நிக்கிற தொகுதியில கூட நீங்க ஜெயிக்க முடியலன்னா என்ன? நீங்க அப்போ நீங்க உங்களோட வந்து நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குல்ல. நான் எதையுமே பண்ண மாட்டேன் அப்படியே வந்து நீங்க ஒண்ணு தப்பு பண்றீங்கன்னா அந்த தப்பு என்னன்றதை பார்த்துட்டு வந்து நிக்கணும்ல. அதுக்கு பதிலா புதுசா வந்தவன் என் வெற்றியை கெடுக்கிறான், புதுசா வந்து நீ வெற்றியே பெற மாட்ட, நீ பர்சன்டேஜ் மட்டும் தான் நீ வாங்குவ, நீ ஜெயிக்கவே மாட்ட. இப்படியே போனா அடுத்தது ஜெயிக்கணும்னா கட்சியில இருக்கிற முக்கிய ஆட்கள் எல்லாம் முதல்ல துரத்தி விடுங்க. அது பண்ணீங்கன்னா தான் நீங்க முதல்ல அவங்களோட சேனல் வளர்றதுக்காக, அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்காக ஒரு சேனல் வச்சு நடத்தி உங்க கட்சியை மொத்தமா காலி பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. 8ல இருந்து 4 கொண்டாச்சு. இனிமே மறுபடியும் 8 வரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? அது இதுக்கு மேல வாய்ப்பு இல்லைங்க. அதுக்கு ஓப்பனா சொல்ல போனா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு மேல எதுவும் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றவங்க, அந்த கட்சி மறுபடியும் ஜெயிக்கணும்னு நம்பிட்டு இருக்கிறவங்க, உங்க விருப்பம். எனக்கு தெரிஞ்சது 4 வந்திருக்க கூடாது. ஆமா 0.4 தேமுதிக மாதிரி கொண்டு வந்து விட்டு இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். அவங்களே மனதிற்கு வெட்ட வர போயிருக்காங்க. நம்ம எலிஃபண்ட். ஆமா பால் மட்டும்தாங்க தெரியல. யானைக்காலம் அவருடைய ஸ்கேம் ஒன்று பண்ணுவார், யானைக்காலம்னு சொல்லி ப்ராடக்ட் ஒன்று கருப்பு கலர்ல இருக்கும் சொல்லி பேசிட்டு இருந்தேன். ஜட்டி கிட்டின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க, என்னன்னு தெரியல. வேட்டி கட்டிட்டு போயிருக்காரு, உரி விட்டாங்க. நல்ல வேலை ஜட்டி இருந்துச்சு, அடிக்க போயிருக்காரு, வேட்டி உரிட்டாங்க. அந்த போஸ் இப்ப பயங்கர ட்ரெண்ட். சிலிண்டர்ல கையை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறது பயங்கர ட்ரெண்ட். இவரு புசியானந்த் அவர்கள் இந்த இதுல அந்த மாதிரி இப்ப அந்த சிலிண்டர் வச்சு உட்கார்ந்து இருக்கிறது யாரு உட்கார்ந்து, ஸ்டாலின் அப்படி உட்கார்ந்து இருக்க மாதிரி காட்டுறாங்க. பெரிய மனுஷன் அப்படிலாம் பண்ணாதீங்கடா. பிரசாந்த் கிஷோர் அவருக்கு
இதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் அவர் சொன்ன இந்த இன்டர்வியூ நான் ஃபுல்லா பார்த்தேன். தந்தி டிவியில தான் கொடுத்துருந்தேன். எடுத்து வச்சுக்கோங்க. ஆமா, எடுத்து வச்சுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதை பத்தி நான் மணி சார்ட்ட கூட வந்து இன்டர்வியூவா வந்து பண்ணியிருக்கேன். அவர் வந்து சொன்னாங்க. ஆனா அவர் சொன்ன ஒரு விஷயம் இப்ப நடந்துருச்சு. அவர் வந்து இப்ப இருக்கிற மாதிரியே நிக்கணும், வேற யாரு கூடயும் அவர் வந்து கூட்டணி வைக்க கூடாது. இப்ப இருக்கிற திமுக கூட்டணி அப்படியே தொடரணும். அதிமுக கூட்டணி தொடர்ந்தா விஜய் ஷூர் ஷாட்டா ஆட்சி வந்துருவாரு அப்படின்றத சொன்னாரு. அப்ப எல்லாருமே அதை கிண்டலா பேசினாங்க, கேலியா பேசினாங்க, அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னாங்க, ஒரு திராவிட கட்சி அழியும் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் அவர் என்ன நினைச்சிட்டாங்க, அவரு போய் தேர்தல் நின்னோன்னே பார்த்து அவரே தோத்துட்டாரு பாத்தீங்கன்னா. அது கிடையாது. ஸ்டீபன் ஃபிளமிங் வந்து ஆட வந்தா என்ன ஆகுன்றதுக்கான அறிகுறி தான் பீகார்ல அந்த அளவுக்கு நடந்தது. ஆனா ஸ்டீபன் ஃபிளமிங் பயிற்சி கொடுத்தா எப்படி இருக்கும்னா 5 கப் அடிக்கும். அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஸ்டீபன் ஃபிளமிங் போய் ஆனது போய் நம்ம எடுத்துக்க கூடாது. அதுதான் இதுல விஷயம். சோ ஸ்டீபன் ஃபிளமிங் யாருன்னு கேட்காதீங்க. சிஎஸ்கேவோட கோச். உடனே அவரு யாரு பெரிய அறிஞரான்னு கேட்டுறாதீங்க. கோச் அவரு வந்து ஆடினா எப்படி, அதாவது அவர் ஒரு காலத்துல ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப கோச்சா வந்ததுக்கு அப்புறம் அவர் ஆடல. அது மாதிரிதான் டிராவிட், நம்ம டிராவிட் எடுக்க முடியாது, டிராவிட் பேட்டிங் ஆடி இருக்காரு. ஸ்டீபன் ஃபிளமிங் நியூசிலாந்து இதுதான். ஆமா, அந்த மாதிரி இதுதான் விஷயமே தவிர பிகே வந்து அங்க தோத்துட்டாரே பாரு, பிகேவே அங்க தோத்துட்டாரு, அதே நிலைமை தான் விஜய்க்குன்னு சொல்லு. விஜய்க்கு வந்து கிண்டல் பேசுனீங்க. இன்னைக்கு என்னாச்சு? கண்டென்ட் கிடைக்கலன்னா ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு எவனாவது ஏதாவது ஒன்று விஜய்க்கு ஆதரவா பேசுனாங்கன்னா அவங்களை பிடிச்சி அடிக்கிறது தானே இவங்களுக்கு வேலை. வேற என்ன இன்னைக்கு என்ன பண்றது? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நான் தயவு செஞ்சு நான் ஒரு வாரத்துக்கு இல்லை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பத்திரிக்கையாளர், இந்த விஜய் திட்டினது, தற்குறி கூட்டம், இவங்க எல்லாம் சொன்னா அந்த வார்த்தை வராதீங்க. அந்த வார்த்தை நிறைய ஹிட் ஆயிருக்குங்க, பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. தற்குறிங்க அது நம்மளுக்கு ட்ரிகர் பண்ற மாதிரி. இப்ப நம்மளே முட்டாள்னு சொல்லி சொன்னோன்னு என்ன பண்ணியா, நீ முட்டாள்னு சொல்றது அவன் சொன்ன என்ன பண்ணிருக்காங்க, நான் அதை நிரூபிக்கிறேன் பாக்குறேன்ற மாதிரி, நீ தற்குறின்றதை நான் நிரூபிக்கிறேன் பாருன்னு போய் ஓட்டு போட்டு வந்துட்டான். அதாவது 10 தாண்டாது 15 தாண்டாது அப்படின்னு பேசினாங்களே, இன்னைக்கு 35ன்னு பார்த்தோன்னா வாயை பிறந்துட்டு உட்காந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்ப என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இவர் ஒன் டைம், இது ஒரு தடவை தான் ஜெயிக்க வைப்பாங்க. அது 2031 பார்த்து 5 வருஷம் இருக்கு, ஆட்சி நடக்கணும், ஆட்சி நடத்துவாரு. அதுக்குள்ள நிறைய குட்டி கலாட்டாக்கள் நடக்கும். பெரிய தலைவர் அங்க இருக்காரு, மேல ஒருத்தர் இருக்காரு, 2029 ஒண்ணு இருக்குது, இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம 2031 பாத்துக்கலாம் என்ன நடக்குதுன்றத நம்ம பாத்துக்கலாம். இப்பவே நீங்க ஆரம்பிக்க வேணாம். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. யாரும் முதல்ல சொரக்காய் கொண்டு போய் கறியில போட சொன்னது, போடுவாங்களோ தெரியல, நமக்கு என்ன தெரியும், சாப்பிடதான் தெரியும். பழமொழின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு வேற ஏதாவது நல்லா புதுசா சொல்லுங்க ட்ரெண்டா. நேற்றுக்குமே இந்த திமுகவில் இளைஞர் அணியில இருந்தாங்களா, அந்த ஒரு லேடி ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க, இதுங்கெல்லாம் தற்குறின்னு இவ்வளோ இருக்குதுங்கன்றத வந்து விஜய் வந்து நம்மளுக்கு வந்து காட்டி கொடுத்துருக்காரு, அதுக்கு விஜய்க்கு நன்றி சொல்லணும். முதல் இந்த தற்குறிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நல்வழிப்படுத்தணும். அதெல்லாம் சொல்லி புரிய வச்சு, சரி போய் உங்க தலைவருக்கு முதல்ல ஆறுதல் சொல்லிட்டு, அனுதாபங்கள்லாம் சொல்லிட்டு, குசலம் விசாரிச்சுட்டு, குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க குளத்தூர்ல குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க. அதுக்கு போய் முதல்ல ஆறுதல் சொல்லிட்டு, அப்படியே போயிட்டு இவர்கிட்ட சேகர் பாபு கிட்ட போயிட்டு கை கொடுத்துட்டு சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இங்க வாங்க, அதுக்கப்புறம் நீங்க நல்வழிப்படுத்துவோம். முதல்ல நீங்க வந்து நல்வழிக்கு ஆகுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் நல்வழிப்படுத்துறது. ஒழுங்கா இருங்க. சத்யராஜ் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் ஒண்ணு சொல்லியிருந்தாருல, நிறைய சொல்லியிருந்தாருல. ஆமா ஆமா, பிரகாஷ்ராஜ் மாதிரி சத்யராஜ். ஆமா, சத்யராஜ் விட்டுறக்கூடாதுல, நம்ம நல்லா நிறைய பேசியிருக்காருல. இப்ப அவர் என்ன சொல்லுவாரு, இப்ப அவர் வெளியே போயிட்டாரு. இப்ப திராவிட மண் வந்து வண்ணகவீர்ச்சின்னு அது ஓகே. இப்ப வெளியே போய் நீங்க ஜெயிச்சா எனக்கு என்ன, தோத்தானுங்கண்ணா அவன் உனக்கு என்ன, என் காசு தானே, அடிமை பெண் எஃபெக்ட் அந்த மாதிரி வந்து பேசின பேச்செல்லாம் வேஸ்டா போச்சு. ஆனா சிபிராஜ் ஜெயிச்சிட்டார்ல, இன்னைக்கு போட்டார்ல, கூட்டம்லாம் ஓட்டா மாறாது, மாறிடுச்சு. பார்க்க வர மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, போட்டுட்டாங்க. நடிகரெல்லாம் ஜெயிக்க வைக்க மாட்டாங்க, ஜெயிக்க வச்சுட்டாங்க. நடிகன்ட்டு ஆட்சியை கொடுக்க மாட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. இல்ல திரைத்துறையிலையும் நிறைய பேர் அதான் துரந்தராவே இருக்கு. தமிழ்நாடே துரந்தரா இருந்திருக்குங்க. டிவி கேட்க தலைவன் முகம் தாண்டா எங்களோட பிராண்ட், அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா அந்த ஆளு எக்ஸ்பர்ட் அப்படின்னு டிவிக்கே வந்து அழிச்சு விட்டாங்க தம்பி, இன்கிரபர் வச்சு அழிச்சு விட்டாங்க தம்பி அப்படின்ற மாதிரிதான் மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் இப்பயும் வந்து அந்த குரூப் வந்து காணும். நிறைய பேரை காணும். செந்தில்வேலெல்லாம் எங்க போனாருன்னே தெரியல. செந்தில்வேல காணும். நானும் எல்லா இன்ஸ்டாகிராம்லயும் போய் பாக்குறேன், செக் பண்றேன். சேட்டு கடையில வச்சிருப்பாங்க. அவரையா வேலையா? அது பித்தளண்டா இல்லங்க, இருந்தாதான் வச்சிருப்பாங்க. எங்கேயும் பூசி எங்கேயாவது வைக்கலான்னு பார்த்தேன், அதுவும் இல்லையா. ஒரு வாரத்துக்கு எல்லாம் கப் சிப்புன்னு ஆயிடுவாங்க, எந்த பக்கம் திரும்பவே மாட்டாங்க. எப்ப வருவாங்கன்னா, நீங்க எந்திரிக்க கூட கொஞ்சம் இருங்க. எப்ப வருவாங்கன்னா
பிஜேபி வருது, ஜி வராரு, அமித்ஷா வராருன்னா அப்ப இறங்கி வந்துருவாங்க. பாத்தீங்களா பிஜேபி உள்ள வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சு, பிளைட் எடுத்து உள்ள வந்துட்டாங்க. திமுக இருக்கும்போது ஒரு நாளும் பிளைட்ல வந்து எப்படி வந்துகிட்டு இருந்தாங்க, என்ன ஹெலிகாப்டர் இருந்து குதிச்சா வந்துகிட்டு இருந்தாங்க, அதே பிளைட்ல தானே வந்தாங்க. ஆக்சுவலி போன எலெக்ஷனோட கபலீகரம் பண்ணி இருக்குது பிஜேபி வந்து, தாவேகா வந்து கபலீகரம் பண்ணி இருக்குது இங்க. இப்போ ஜி வருவார், அமித்ஷா ஜி வருவார், எடப்பாடியை பார்ப்பாரு. சொன்னேனே இப்போ ஓபிஎஸ் சேர்த்துக்கன்னு சொன்னேனே, சசிகலாவோட சேருன்னு சொன்னேனே, கேட்டியா? இல்லங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்தாலும் இந்த இம்பாக்ட் வந்து சேர்ந்திருந்தாலுமே அட்லீஸ்ட் இந்த அவமானத்தை தவிர்த்திருக்கலாம். 2 சீட்டு வந்திருக்குமோ, எதிர்கட்சியாவது உட்கார்ந்து இருந்திருக்கலாம், அதே பொசிஷனையா தக்க வச்சிருந்திருக்கலாம்ல. வந்துட்டாங்க. இப்ப பாருங்க, பழையாள் தாங்க. இப்ப பாருங்க, இப்பவும் திமுக தான் ஜெயிச்சு. ஆமா, அதிமுக போட்டியே அவங்க 2 பேருக்குள்ள தானே. நீயா நான், இரண்டாவது இடம் யாருக்கு? வைரமுத்து. நீ எனக்கு கவிதை எழுதும் போதே எனக்கு தெரியும் ஏதோ நடந்துருச்சுன்னு. டைமண்ட் பேர்லாம் வந்து ஒரு நாஸ்ட்ராடமஸ் மாதிரி ப்ரெடிக்ட் பண்றாங்க. எப்படி அது புரியல எனக்கு. முடிச்சிட்டார்ல அன்னைக்கு. 2ஆம் இடம் நீ வென்றவர்கள் எல்லாம் கேட்டேன் யாருக்கு 2வது இடம் என்று தெளிவாக சொன்னாங்க, நீங்க தான். ஐயோ ஐயோ, அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்ல. 106 வந்துருச்சா? 108 என்னங்க 108 கட்டுறாங்க மறுபடியும்? அது சுத்திட்டு சீட் எத்தனை ஜெயிச்சிருக்காங்க? இல்ல இதுதான் போயிட்டு இருக்கு. 108 தான். சரி, ஓகே, 108 வந்துருச்சு. எப்படின்னு ஒரு 100 சீட்டு, 10 சீட்டு தான் தேவை. அதெல்லாம் தூக்கிட்டு வந்துடலாம். அதுக்கெல்லாம் இவர் இருக்காரு, செங்கோட்டையன் இருக்காரு, காங்கிரஸ் இருக்கு, பாமக இருக்கு. இவங்க துரந்தரே வந்தாலும் வருவாங்க, நான் உங்களுக்கு ஆதரவு 2 வந்தாலும் வருவாங்க. அப்ப அந்த எம்பி, எந்த எம்பி? ராஜ்யசபா அதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கெல்லாம் வந்து பேசிட்டேன்ல. ஓ, அண்ணியார் இங்கிட்டு தம்பியார் அங்கிட்டுங்களா? பேண்டு போட்டு வரதான் காணும். அண்ணா என்ன மன்னிச்சு, காங்கிரஸ் அப்பப்போ சொன்னேன், காங்கிரஸை ஒருபோதும் நம்ம அவன் அப்படியே வெளியே அவன் இந்த பக்கமே கூப்பிட்டு வராதீங்க. தெரியல, நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும். தலைவன் இன்னைக்கு மஞ்சள் சட்டையெல்லாம் போட்டு வந்துட்டாருங்க. ஆனந்த் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்துட்டாரு போல. அதுக்குள்ள அப்படியா? ஆமா, இந்த அவங்க அப்பா அம்மாவை பார்க்க விஜய் அவர்கள் போயிருந்தாங்க. அங்க போயிட்டு வெளியே வந்துட்டு உட்கார்றாரு, கார்ல உட்கார்றாரு, மஞ்சள் கலர் சட்டை போட்டு ஒருத்தர். யாரான்னு பார்த்தா ஆனந்த். வேண்டதுக்கு தெய்வம் வந்து வீண் போகலப்பா, அங்காள பரமேஸ்வரிட்டு எடுத்துட்டு போய் வச்சதா இருக்கட்டும், நீ திருச்செந்தூர் போனதா இருக்கட்டும், சீரடி போனதா இருக்கட்டும், வேளாங்கண்ணி எதுவுமே வீண் போகல, எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிஞ்சிருக்கு. 8 சுரைக்காய் கறி குதவாது பேசிட்டு இருக்காரு. இல்ல, ஓகே, இனிவே வந்து தாவேகா வந்ததுல ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆனா இன்னும் மக்களுக்கு இல்ல இதுக்கு வந்து இன்னும் டைம் ஆகும். ஏன்னா வந்து 108 தான் வந்திருக்குன்றதுனால அடுத்தடுத்த கட்டங்கள்லாம் இருக்குது. யார் வருவாங்க, யாரை வச்சு ஆட்சி அமைக்கிறது, இந்த பேச்சுக்கள்லாம் ஒரு பக்கம் நடக்கும். பட் தரமான சம்பவம்னு பார்த்தா மக்கள் மிகப்பெரிய மாற்றத்துக்கு தயாராயிட்டாங்க. இந்த பத்திரிகையாளர்கள் சொன்னது, அதாவது இதுக்கு மெயின் கிரெடிட்ஸ் யார் கொடுக்கணும்னா விஜய்க்கும், விஜயோடைய இந்த வியூக வகுப்பாளர்கள், இந்த டீமுக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா எதையுமே அவங்க நம்பல. நீங்க என்டிஏ கூட போயிடுங்க, நீங்க வந்து ஜெயிக்க மாட்டீங்க, ஸோ நீங்க ஒரு 30-40 சீட்டை வாங்கிட்டு நீங்க வந்து போயிட்டீங்கன்னா நீங்க அடுத்த தேர்தலில் நீங்க வந்து கிழிச்சு நட்டுறலாம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். எதுக்குமே அவங்க வந்து மசியலை. பிஜேபி கூட வந்து கடைசி கட்டத்தில் பிஜேபி வந்து கூப்பிட்டதை அதையுமே அவங்க வந்து ஏற்றுக்கலை. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் என்ன நடந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி தனியாக வந்து நின்று ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு விஜய் அவர்களுக்கும் சரி, அந்த டீமுக்கும் சரி, ஜான் ஆரோக்கியசாமி அவங்களுக்கும் வந்து ஆதவர்ஜன் அந்த டீமுக்கும் சரி, ஆனந்த் அவர்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த வே இருக்குல்ல, ஆமா, இது எங்க வே, நீங்க 1000 பேர் 1000 பேசுங்க, அதை பத்திலாம் நாங்க கவலையே படல. எங்களுடைய இலக்கு, நாங்க போய் நிக்க போறோம், மக்கள்கிட்ட நிக்கிறோம், மக்கள் எங்களுக்கு ஆதரவு இருக்குன்றத விஜய் வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. ஏண்டா இந்த விஜய தொட்டோம் அப்படின்னு நீங்க எல்லாம் எண்ணுவீங்கன்னு அவங்க சொன்னதா இருக்கட்டும். ஜனநாயகன் படத்தப்போ நீங்க தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டர் விஜய்னு போட்டுதான் அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொன்னதா இருக்கட்டும். ஒருவேளை எங்களை எதிர்க்க அதிமுகவும் திமுகவும் ஒன்னு சேர்ந்து ஆக வேண்டிய நிலைமை வந்தாலும் வரும்னு சொன்னதா இருக்கட்டும். எல்லாமே வந்து நடந்திருக்குது. ஸோ அவங்கள வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப ஏளனமா பார்த்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாருக்கும், திமுக அதிமுகவினர் உட்பட அத்தனை பேருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பாடம். ஸோ இது அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்றத நம்ம தொடர்ந்து புதுசாதாங்க இறக்கி விடுவாங்க. ஏன்னா ஓப்பனா சொல்ல போனா எல்லார் முகத்தையும் கிழிச்சிட்டாரு. யார் பத்திரிகையாளரு, யாரு சொம்பு தூக்குனது, யாரு எதுன்னு சொல்லி எல்லார் முகத்தையும் கிழிச்சு இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் எல்லாரும் பளிச்சுன்னு தெரியுது. 10 சீட்டு மட்டும் ஜெயிக்கிட்டோம், தனியா நின்னு அரசியல் பேசுறதே விட்டுட்டேன். வேற என்ன சினிமா பேச போறீங்களா? இப்ப
கிரிக்கெட் பத்தி பேச போறீங்களா? இந்த மாநில அரசின் நான் பேச போறேன். என்ன இது இப்போ இருக்கு? ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. எனக்கு அந்த அதனால நம்ப மாட்டாங்க. எனக்கு பிகில் சீன் தான் ஞாபகம் வருது. ம். அந்த கார் சீன் இருக்குல்ல, ராயப்பன் சீன். ஆமா. அந்த இறங்கி அதாவது ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களோட ஃபேவரட் சீன்ல டாப் 10ல வச்சீங்கன்னா அது வந்து டாப் 3ல இருக்கும். எனக்கெல்லாம் நம்பர் 1 அது போயிட்டு அது வந்து அட்லியோட அந்த அது அட்லி சொல்லுவார்ல, எங்க அண்ணனுக்கு நான் தான்டா செய்வேன்னு. அது அதுல நல்லா தெரியும் உங்களுக்கு. அதுல ஸ்மைல் வரும். அதுக்கப்புறம் அண்ணா ரொம்ப ஓவரா பண்றானுங்கண்ணா, என்னண்ணா ஏரியாவுக்கு வண்டி விடுறா அப்படின்னா உள்ளார போறதா இருக்கட்டும், அலெக்ஸ் வந்துட்டோம் அதான் மறுவாதின்றதா இருக்கட்டும், அப்புறம் அந்த இறங்கிட்டு அந்த வேஸ்டி அடி கட்டிட்டு அந்த அருவா பண்றதா இருக்கட்டும், அதுதான் இப்ப ஞாபகத்துக்கு வருது. ஒரு தலைவன் இருக்கிறான். அதாவது அந்த ஃபேன்ஸையா இருக்கட்டும், அந்த மக்களை வந்து விஜய் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் போயிட்டு தான் நான் இந்த கட்சியை தொடங்கி இருக்கேன்னு சொன்னதா இருக்கட்டும். நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், விஜயை பார்த்ததுக்கு அப்புறம் ஓட்டு போட்டவங்க நிறைய பேரு. அதாவது விஜய் நாங்க திமுக அந்த ரோட் ஷோல பார்த்துட்டு அந்த கிரௌட வந்து ஒரு பெரிய என்னாச்சுங்க, எங்கே செல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின், இல்லத்திலிருந்து காரில் வெளியே புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருணாநிதி கடற்கு சமாதியில் உட்கார்ந்து தியானம். கடற்கரைக்கா? இல்ல கடற்கரை போல. கூட யாரும் ஆள்லாம் போயிருக்காங்களா? சேகர் பாபு இருக்காரு. அவனாங்க கல்பிரிட்ட. அதை வச்சு அனுபவம் தெரியல போறாங்க. தலைவரே, அப்பா சமாதிக்கிட்ட உட்காராதீங்க, வேற இந்த பீச்ல காத்து வரும். என்ன சைதாப்பேட்டையில் அமைச்சர் மா சுப்பிரமணி தோல்வி. ஆமா, புது செய்தி. அருள் பிரகாசம் யாருன்னே தெரியாது, பரவாயில்ல ஓட்டு போடு. யாரு பாரு 50,000 வாக்கெல்லாம் வாங்குறீங்க அந்த மாதிரி. ஸோ அந்த சீன் மாதிரி தான் எனக்கு வந்து இன்னைக்கு இது இருந்துச்சு. ஸோ ஏரியாக்குள்ளார வண்டியை விட்டு ஒட்டு மொத்தமா இறங்கி அலெக்ஸ் வந்துட்டோம் அதான மறுவாதி மொத்தமா செஞ்சு விட்டு வந்துட்டு இருக்கா. அப்படி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்திருந்தாங்கன்னா இந்த மார்ஜினை தாண்டி எங்கேயோ போயிருப்பாங்க. பட் 120+130 இதுக்கப்புறம் அதை பத்தி பேசி நோ யூஸ். ஸோ அதனால வந்து நடக்கவே நல்லதாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றத அடுத்தடுத்து நாளைக்கு அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லா பார்த்துக்கலாம். எலிவேஷன் தானா? எலிவேஷன்லாம் இல்லைங்க, ஆட்சி அமைக்கிறது. இந்த ஆட்சி அமைக்க போறது யாருக்கு என்னென்ன துறைகள் பேசுவோம் கண்டிப்பா நாளைக்கு. அதான் வருவோம்ல, பேசிடுவோம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி.